எல்லோருக்கும் இனிய கலையுற்சாகமான வணக்கம். இன்று 14/2/2026 திருவள்ளுவர் ஆண்டு 2056 மாசி 3ஆம் நாள். சமூக ஒருங்கிசைவை மீளவும் வலியுறுத்தும் ஆண்டு 2056. தமிழ் மண்வள கலைகள் ஊக்குவிக்கும் மாதம் மாசி மாதம். அதில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் டிவி. இன்றைய குரல் அதிகாரம் 31 வெகுளாமை. குறள் 309. உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உளன் வெகுளி எனன். உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உளான் வெகுளி எனன் என்ற திருக்குறளின் விளக்கம், தன் நெஞ்சில் வெகுளியை ஒருவன் நினையான் என்றால் அவன் கருதிய யாவும் ஒருங்கே பெறுவான் என்ற திருக்குறளின் விளக்கத்துடனும் இன்றைய பழமொழியாக கோபத்தை வெளிக்காட்டும் வார்த்தைகளை ஆவேசமாக அள்ளிக்கொட்ட முற்படும் நாவை காத்து ஒருமுறை பேசும் முன் இருமுறை யோசி என்ற பழமொழியின் உடனும் இன்றைய நாள் பொழுதிற்கான முழுமையான நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமையின் நேரலை நிகழ்வுகளாக முதலில் சமய சிந்தனை, தொடர்ந்து பெற்றோரை தெய்வம், அடுத்ததாக 10 மணி அளவில் தர்ஜினியின் இளையோர் யோகா அங்கம் 234, 10:40 மணி அளவில் மாமாவும் நாங்களும் இளையோர் கலந்துரையாடல், மதியம் 2 மணி சுடர் ஓவிபி கிளப் தலைப்பு 19வது இணைந்து கொள்கிறார்கள். மாலை 4 மணிக்கு ஒளிர் வழங்கும் எதிரும் புதிரும் 86, மாலை 5 மணி அளவில் அழகிய மலர்களின் பொன்மாலை பொழுது 561. இரவு 8 மணிக்கு ஜீவாவின் தேடலில், இரவு 8:30 மணிக்கு உதிப்பூக்களின் விவாத மேடை. தொடர்ந்து 24 மணி நேரமும் இங்கே லண்டன் தமிழ் வானொலி இங்கே ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும். நீங்கள் லண்டன் தமிழ் ரேடியோ நெட் என்ற பக்கத்தில் அதனை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்டு மகிழலாம் என்று கூறி, இன்றைய நாள் பொழுதிற்கான முதல் நிகழ்வான சமய சிந்தனையை தொகுத்து வழங்க இங்கே எங்களுடன் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் இனிய காலை உற்சாகமான வணக்கத்துடன் நான் தர்ஜினி சண்முகநாதன் இணைந்திருக்கிறேன். அன்போடு எல்லோரையும் வரவேற்று எங்கள் நிகழ்வுகளுக்குள் போகலாம். உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். வாங்க. வணக்கம். வணக்கம். தொகுப்புரை ஆரம்பம் சிறப்பாக இருந்தது. ராஜேஸ்வரி சண்முகம் கூட சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தது தொகுப்புரை. நன்றி நன்றி. வாங்கோ. சிறப்பு, மிக சிறப்பு. நன்றி. வணக்கம். இன்றைய குறிக்கொண்டு பாமுகத்தில் பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும், லண்டன் தமிழ் வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும், அனைவருக்கும் வணக்கத்தை கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை தரும் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். முதலாவதாக ஏவிட்டவர்கள் வார்கள் உங்கள் சிந்தனையை தரும். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் என்கின்றது திருப்பாடல் 119. பிதாச்சுதன் தூயாவியின் பெயராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். அத்தோடு தங்கை தர்ஷினிக்கு அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் உற்சாகத்தையும் தெரிவித்துக் கொண்டு, உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரும் 2015 பொதுக்காலம் 6ஆம் ஞாயிறு ஆகும். இன்று திரு அவை புனித பவுஸ்டின், புனித ஜோவிட்டா அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, மாமியானவரை நாம் வரவேற்று பாடுவோம். தவக்காலத்தின் தொடக்க ஞாயிறுவில் நாம் இருக்கின்றோம். எதிர்வரும் 18ஆம் தேதி தவக்காலம் தொடங்குகின்றது. அதாவது விபூதி புதன். அதனைத் தொடர்ந்து 7 வாரங்கள் நாங்கள் அதை அனுஷ்டிப்போம். ஆகவே ஆவியானவரை நாம் வரவேற்று பாடுவோம். ஆவியானவரின் அந்த உன்னத வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்க வேண்டும். அதுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவஆவியே, ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவஆவியே, ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் நேசகத்தரே, ஆசீர்வதியும் நேசகத்தரே, ஆவியின் வரங்களினால் எம்மை நிரப்பும்.
ஆவியின் வரங்களினால் எம்மை நிரப்பும் ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா, ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் எம்மை நிறைத்திடுமே, கனி தந்திட நாம் செழித்தோங்கிட, கனி தந்திட நாம் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நீதம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா, ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா, ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா. மன்னிக்கவும். வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம், அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 17 இருந்து 37 வரை. ஆகவே அன்பான உறவுகளே, இது கொஞ்சம் சற்று மிகவும் நீண்ட வாசகமாக இருக்கின்றது. தயவு செய்து பொறுமையுடன் கேளுங்கள், என்றால் இது தவக்காலத்துக்குரிய ஆயத்த படியாகும். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதாவது: திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ அழிக்க வந்தேன் என்று நினைக்க வேண்டாம், அழிப்பதற்கன்று நிறைவேற்றுவதற்கே வந்தேன். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டத்தின் ஒரு சிற்றெழுத்தோ புள்ளியோ ஒழிந்து போகாது, எல்லாம் நிறைவேறும். ஆகையால் இச்சின்னம் சிறு கட்டளைகளில் ஒன்றையேனும் மீறி அப்படியே மனிதருக்கும் போதிப்பவன் விண்ணரசில் மிக பெரியவன், மிகச் சிறியவன் எனப்படுவான். அவற்றை கடைப்பிடித்து போதிப்பவனோ விண்ணரசில் பெரியவன் எனப்படுவான். உங்களுக்கு சொல்லுகின்றேன், மறைநூல் அறிஞர் பரிசெயர் இவர்களின் ஒழுக்கத்தை விட உங்கள் ஒழுக்கம் சுதந்திராவிட்டால் விண்ணரசு சேரமாட்டீர்கள். கொலை செய்யாதே, கொலை செய்வோன் தீர்ப்புக்குள்ளாவான் என்று முன்னோர்க்கு சொல்லியுள்ளதை கேட்டிருக்கிறீர்கள். நானும் உங்களுக்கு சொல்லுகின்றேன், தன் சகோதரனிடம் சினம் கொள்வோன் தீர்ப்புக்குள்ளாவான். தன் சகோதரனை முட்டாள் என்பவன் தலைமைச் சங்க தீர்ப்புக்குள்ளாவான். அவனை மதிகட்டவனே என்பவனோ எரி நரகத்திற்குள்ளாவான். நீ பீடத்தின் மேல் காணிக்கை செலுத்த வரும் பொழுது உன் சகோதரனுக்கு உன் மீது மனத்தாங்கல் இருப்பதாக அங்கே நினைவுற்றால், அங்கேயே பீடத்தின் முன் உனது காணிக்கையை வைத்துவிட்டு முதலில் போய் உன் சகோதரனோடு சமாதானம் செய்து கொள். பின்னர் வந்து உன் காணிக்கையை செலுத்து. நீ உன் எதிரியோடு போகும்போது வழியிலேயே அவனுடன் விரைவாக சமரசம் செய்து கொள். இல்லையேல் உன் எதிரி உன்னை நீதிபதியிடம் கையளிக்க, நீதிபதி உன்னை காவலனிடம் கையளிக்க கூடும். நீ சிறையில் அடைபட நேரிடும். உறுதியாக உனக்கு சொல்லுகின்றேன், கடைசி காசை நீ கொடுத்து தீர்க்கும் வரை அங்கிருந்து வெளியேற மாட்டாய். விபச்சாரம் செய்யாதே என்று முன்னோர்களுக்கு சொல்லியுள்ளதை கேட்டிருக்கிறீர்கள். நானும் உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்குபவன் எவனும் ஏற்கனவே தன் உள்ளத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலக்கண் உனக்கு இடரலாய் இருந்தால் அதை பிடுங்கி எறிந்து விடு. உன் உடல் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை விட உன் உறுப்புகளில் ஒன்று அழிந்து போவது உனக்கு நலம். உன் வலக்கை உனக்கு இடரலாய் இருந்தால் அதை வெட்டி எறிந்து விடு. உன் உடல் முழுவதும் நரகத்துக்கு செல்வதை விட உன் உறுப்புகளில் ஒன்று அழிந்து போவது உனக்கு நல்லம். மன்னிக்கோ. தன் மனைவியை விலக்கி விடுகின்றவன் எவனும் அவளுக்கு முறிவுச் சீட்டு கொடுக்கட்டும் என்று கூறியுள்ளது. நானோ உங்களுக்கு சொல்லுகின்றேன், கெட்ட நடத்தைக்காக அன்றி எவனொருவன் தன் மனைவியை விலக்கி விடுகின்றானோ அவன் அவளை விபச்சாரி ஆகும்படி செய்கின்றான். விலக்கப்பட்டவளை மணப்பவனும் விபச்சாரம் செய்கின்றான். மேலும் பொய்யானை இடாதே, ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்து என்று முன்னோருக்கு சொல்லியுள்ளதை கேட்டிருக்கிறீர்கள். நானோ உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஆணையிடவே வேண்டாம். அது விண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது கடவுளின் கால்மனை. ஜெருசலேமின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம்.
உன் தலையின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உன் தலைமை ஒன்றை ஏனும் வெள்ளையாக்கவோ கருப்பாகவோ உன்னால் இயலாது. உங்கள் பேச்சு ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும். இதற்கு மிஞ்சினதெல்லாம் தீயவனிடமிருந்தே வருகின்றது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, உங்கள் பேச்சு ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும். இதற்கு மிஞ்சினதெல்லாம் தீயவனிடமிருந்து வருகின்றது என்கின்றார் ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே. அன்பான உறவுகளே, நேற்று முன்தினம் நாங்கள் சில வார்த்தைகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதாவது பாவத்திற்கு இறைவன் எல்லாம் மன்னிக்கின்றார் என்று சொல்லி நாங்கள் பேசியிருந்தோம். ஆகவே இறைவன் வல்லவர், நல்லவர், பொறுமை உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், மன்னிப்பதற்கு அவர் தயங்குவதில்லை. ஆனாலும் தாவீது செய்த பாவத்திற்கு அவர் தண்டனையை பெற்றுக் கொண்டார். சலமோன் செய்த பாவத்திற்காக அவர் தண்டனையை பெற்றுக் கொண்டார். யாக்கோப்பு செய்த பாவத்துக்காக அந்த தண்டனையை பெற்றுக் கொண்டார். ஆகவே கடவுள் நீடிய பொறுமை உள்ளவர். ஆனாலும் செய்த பாவத்திற்கு தண்டனை. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி இந்த வார்த்தைகளிலே நாம் பார்க்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். ஆகவே தவறான உச்சரிப்புகளையும் தவறான இதையும், பாவம் எப்படிப்பட்டது, அதனாலே பாதிக்கப்படக்கூடிய எத்தனை விடயங்கள், சாபங்கள் எவ்வளவு, அதனாலே வரக்கூடிய எத்தனை தண்டனைகள் என்பதை நாம் உப ஆகமம் 28வது அதிகாரம் 1 to 60 வரையும் உள்ள அந்த வாசகங்களை நாம் வாசிக்க வேண்டும். அப்போதுதான் அந்த வார்த்தையிலே உள்ள உன்னதமான தன்மை, எது பாவம், எது இந்த பாவத்துக்குரிய தண்டனை என்ன, உண்மையிலேயே கடவுள் மன்னிக்கின்றவரா இல்லை மன்னிக்காமல் விடுவிடுவரா என்ற அந்த எங்களுடைய அந்த குழம்பு நிலைக்கு எங்களுக்கு விவரம் கிடைக்கும். ஆகவே இன்றைய நாளிலே ஒரு உதாரணத்தோடு மன்னிக்க வேணும். இது ஒரு முக்கியமான இது. அதாவது இந்த பேட்டிடியூட் என்று சொல்லக்கூடிய இந்த மலப்பிரசங்கத்தோடு சம்பந்தப்பட்ட மத்தேயு சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரத்திலே தரப்பட்ட இந்த வார்த்தைகளானது, அதாவது இஸ்ராயல் மக்களுக்கு என்று சொல்லி புனித மத்தேயுவாலே எழுதப்பட்டது. இது வேறு யாருக்கும் எழுதப்பட்டதில்லை. குறிப்பாக மத்தேயு எழுதியது இஸ்ராயல் மக்களுக்காகவே தான். ஆகவேதான் இயேசு இந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிறார். நீ எங்கே எங்கே தவறி விடுகின்றாயோ அந்த இடமெல்லாம் நீ உன்னை திருத்திக்கொள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதாவது சிரிஞ்ச், சகோதரி இயா நடேசனுக்கு அது தெரியும். சிரிஞ்ச் என்பது மருத்துவர் நோயாளிகளுக்கு மருந்து செலுத்தி குணப்படுத்துவார். அந்த ஊசி போடுற தன் சிரிஞ்ச் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். அதற்காகவே தான் தயாரிக்கப்படுகின்றது. ஆனால் அதையே உயிரை கொலை செய்வதற்கும் சில கொடுமையான உணர்வு கொண்ட மனிதர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதாவது இன்றைக்கு இந்த ட்ரக்ஸ் பாவிக்கக்கூடிய அந்த அவர்களும் ஓரளவில் நோயாளிகள் தான். அவர்கள் அந்த ஊசி மருந்து மூலமாக அந்த ட்ரக்ஸை சூடேற்றி அதை தேசிப்புளி கலந்து அதன் மூலமாக உள்வாங்கி அதை தன்னுடைய ரத்தத்திலே ஏற்றி அந்த சுகத்தை அனுபவித்துக் கொள்ளுகிறார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆகவே அதை தன்னுடைய நாளிலே இப்படியான உணர்வுகள் எப்போதுமே பயங்கரமானது, ஆபத்துக்குரியது. ஆகவே இப்படியான மனிதர்கள் பயன்படுத்துகிறார்கள். உலகம் என்பது எல்லாம் நிறைந்தது, அது முதுமையை குறிக்கின்றது. அதாவது ஏதாவது ஒன்றும் இல்லை என்றால் அது ஒரு குறைபாட்டை எடுத்துச் சொல்லுகின்றது. கடவுள் படைத்த உலகம் முழுமையான உலகம். அவர் படைத்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது, அவசியம் பயன்பாடு இருக்கின்றது. அதை அவசியமான விதத்தில் பயன்பாட்டுக்கேற்ப கையாள்வது மனிதனின் கடமை. இதைத்தான் முதல் வாசகம் தெளிவாக நமக்கு தருகின்றது. ஆகவே இன்றைய நாளிலே பென்சிராக் ஆகமம் எப்படி என்று சொல்லி அதை நீங்கள் இன்றைய நாளிலே பூசையிலும் இல்லை நீங்கள் வாசித்தும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே நிறைய வாய்ப்புகள் உள்ளன. அதை சரியாக தேர்வு செய்வது மனிதனின் உரிமையாக இருக்கின்றது. அந்த விதத்தில் சட்டங்கள் என்பது கூட ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் குறிப்பிட்ட தீமையில் இருந்து காப்பாற்றுவதற்காக இயற்றப்பட்டது. குறிப்பிட்ட தீமை நிகழாமல் இருப்பதற்காக மட்டுமே அவன் பயன்படுத்தப்பட வேண்டும். அதை விட்டுவிட்டு அதனை விட கொடுமையான தீமைகளை விளைவிக்கக்கூடியதாக இருத்தல் கூடாது. சட்டம் என்பது மனித நல்வாழ்விற்கும் மனித மனச்சாட்சியின் அளவு நூலகமாகவும் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். சட்டங்கள் என்பது மேல் மட்டத்தில் இருப்பவர்களின் வசதிக்காக அல்ல, மாறாக அவை சாமானிய மக்கள், குரல் இழந்த மக்களின் பாதுகாப்பு கவசமாக மட்டுமே இருக்க வேண்டும். இதைத்தான் இயேசுவின் புதிய சட்டம் எடுத்து சொல்லுகின்றது. இன்றைய நற்செய்தியான புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே உள்ள அந்த வாசகமும் நமக்கு அறிவுரையாக தரப்படுகின்றது. ஆகவே இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் பொறுமை காத்த எமது அன்பு
சகோதர சகோதரிகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடபெறும் என்று இந்நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அதிபர் அவர்களோடு நமது அன்பு சிலர்கள் செய்யும் அந்த இதை இறை ஆவியானவர் அவர்களுக்கு சிறப்பான அருளாசியை பொழிய வேண்டும் என்று இந்த நாளிலே பிரார்த்தித்துக் கொண்டு அன்போடு விடபெறுகின்றேன். அன்பு தங்கையை திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களை மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி தமிழ் மண்வள கலைகள் ஊக்குவிப்பு மாதத்தில் பொந்திமாஸ் போகுத்தோஸ். நன்றி, வணக்கம், மன்னிக்கவும் நேரம் எடுத்தது. வாழ்த்துக்கள் உங்கள் சிந்தனைக்கு. நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஜெயா நடேசன் அவர்கள் வாருங்கள், உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் சோபாலினி ராஜினி அல்போன்ஸ் அவர்களுக்கும், தர்ஷினி சண்முகநாதன் அவர்களுக்கும், அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும், கலைவாணி மோகன் அவர்களுக்கும், அனைத்து பாமு அவர்களுக்கும் என் இதயங்கறிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு இன்றைய நாளில் இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும், இறந்தவர்களுக்காகவும், உலகத் தலைவர்களுக்காகவும், உலக மக்களுக்காகவும், எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினருக்காகவும், கடுநோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறவர்களுக்காகவும், வருங்கால சிறார்களுக்காகவும், அவருடைய உடல் நலனுக்காகவும், இறந்தோர் அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் நாங்கள் இறைவேண்டுதல் செய்வோம். இன்று பொது காலத்தின் 6ஆம் ஞாயிறு. எனது ஆக்கம் 9106. கிறிஸ்தவ சிந்தனை. வாழ்க்கையில் துன்பம் இருந்தால் இன்பம் உண்டு, வளமை இருந்தால் வறுமை உண்டு. அதை போலவே சமுதாயத்திலும் இரு துருவ மனிதர்களை நாம் பார்ப்பது உண்மை. நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் ஏழையாகவும் பணக்காரர்களாகவும் ஆட்சி செலுத்துபவர்களாகவும் ஆட்சி செய்யப்படுபவர்களாகவும் சுரண்டுபவர்களாகவும் சுரண்டப்படுபவர்களாகவும் இவர்கள் இந்த உலகில் நிரப்புகின்றார்கள். நாம் எல்லோரும் இக்கூட்டத்தில் அங்கத்தினர்கள்தான். யூதான் மக்கள் தங்களை வழிநிறுத்தி வந்த ஜாவி இறைவனை மறந்து வீட்டு தெய்வங்களின் மீதும் மனிதர்களின் மீதும் பலத்தின் மீது நம்பிக்கை கொண்டு தங்களது ஒரே கடவுளிலிருந்து வழிதவரை போனார்கள். இறுதியாக கடவுளின் பார்வையில் நல்லதெனப்பட்டதை இழந்து அந்நியர்களை ஆட்சிக்குட்பட்டார்கள். புனித பவுலடியார் கிறிஸ்துவின் உயிர்ப்பில் கொள்ளும் நம்பிக்கை நம்முடைய மனநிலையை மாற்றி நல்லவர்களாக வாழவும் ஆண்டவனின் நாளை எதிர்நோக்கி இருக்கும் நம்மை இன்றைய வாசகம் கூப்பிடுகின்றது. இத்தகைய நல்லவர்களாக வாழ்வதும் ஒரே ஆண்டவரின் நம்பிக்கை கொள்வதும் எல்லாம் கிடைக்கப்பெற்ற இவ்வளவு செல்வமும் இன்பமும் போதுமென்று நினைப்பவர்களுக்கு கிடைக்காது. மாறாக இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து கடவுளுடைய திருச்சட்டத்தில் தனது வாழ்வு முறையை வழிபடுத்தி மட்டுமே கிடைக்கும் என்று அறிகின்றோம். ஆகவே நாம் எல்லோரும் இன்று நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்ப அழைக்கப்படுகின்றோம். ஏனெனில் கடவுளின் வார்த்தையின்பால் பசித்திருப்போரே நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் என்று கூறும்போது அது பணக்காரர்களுக்கு சாபமாக மாறுவதில்லை. மாறாக மனம் மறவதற்கான மறைமுக அழைப்பை நம்முடைய நித்திரை தேவையில் உள்ளோர் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க நம்முடைய மனதை திருப்புவோம். அப்பொழுது ஆண்டவர் தரும் நிறைவான வாழ்ச்சி நம்மளும் குடிகொள்ளும். உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி இறைவா நன்றி நன்றி கூறுகிறோம். உண்மை வழியை உலகிற்கு காட்ட உலகத்தை அன்பால் ஒன்றாய் திரட்ட அகையிருள் அகற்றி இறையருள் புகுத்த அன்புடன் அளித்தோம் உண்மையை உமக்கு. நன்றி. ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. வாழ்த்துக்கள் உங்கள் சிந்தனைக்கு. நன்றி, வணக்கம். அடுத்ததாக நேவிஸ் பிரிப்பவர்கள் வாருங்கள், உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. உற்சாகமாக இருக்கிறீங்களா என்று கேட்டபடி பாம்பு உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் வழங்கியிருப்பவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1832 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாகும். இன்றைய வாசகங்கள் அன்றாட வாழ்க்கை சூழல்களில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள், வாழ்க்கை மரபுகள், நெறிமுறைகளை எடுத்துரைக்கின்றது. மனிதர்கள் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகின்றார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். இறை வாக்கு நமக்கு வழங்கும் அறிவுரைகளின்படி நாம் வாழ இன்றைய நற்செய்தி வழியாக இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார்.
இதனை மறந்து மனம் போன போக்கில் வாழ்ந்து அடுத்திருப்போரின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் இழிச்செயல்களில் ஈடுபடுவோரை வன்மையாக கண்டிக்கின்றார். இயேசு வழங்கும் நெறி அகமன பக்குவத்தை சார்ந்தது. நற்சிந்தனைகளுக்கும் தூய எண்ணங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பது. ஏனென்றால் அகமன பக்குவத்தை பொறுத்தே நம் வெளிச்செயல்பாடுகள் இருக்கும் என்பதை இயேசு உணர்த்துகின்றார். சுயநலமற்ற அன்பு கலந்த அக்கறை உணர்வோடு உண்டாகும் கோபத்தை பரிசேயரிடமும் ஆலயத்திலும் வெளிப்படுத்துகின்றார். கோபம், பகை, வெறுப்பு இவைகளை அடியோடு ஒழிக்க வேண்டும். அடுத்தவர் பற்றிய இனிமையான நினைவுகளை மட்டும் மனதில் கொள்ள வேண்டும் என்கின்றார். நமது வாழ்வின் வழி எளிமையானது அல்ல, அது மிகவும் கடுமையானது. இந்த வழிகளை தேர்ந்தெடுக்க நமக்கு வேண்டியது உலக ஞானமல்ல, இறை ஞானம். கடவுளை அன்பு செய்வோருக்கு தூய ஆவியின் வழியாக வெளிப்படுத்தப்படுவதே இறை ஞானம். என்னை உருவாக்கியவரும் என்னை இயங்க செய்பவரும் இறைவன் என்பது உண்மை. ஆனால் நான் பாவம் செய்வதற்கு காரணம் அவரே என்பது உண்மையல்ல. நான் கத்தியால் குத்தி கொலை செய்யும் போது கத்தி செய்தவனே கொலைக்கு காரணம் என்று வாதிடுவதில்லை. நற்செயலுக்கும் பழிச்செயலுக்கும் நானே பொறுப்பு என்பதை நான் உணர வேண்டும். ஞானமுள்ள இறைவன் மனிதரின் எல்லா செயல்களையும் அறிவார். அறியாமை, காலத்தின் போக்கு, மனிதனின் பலவீனம், அடுத்தவரின் துருப்புத்து, சோதனையின் கொடுமை என்ற போலி காரணங்களை காட்டி இறைவனின் தீர்ப்புக்கு நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆண்டவர் எவன் மேல் பாவத்தை சுமத்தவில்லையோ அவன் பேறு பெற்றவன் என்கின்றது திருப்பாடு. சிறு பிள்ளைத்தனம் மறைந்து கட்டுப்பாடும் கடமை உணர்வும் எம்மில் வளர்ந்துள்ளதா என்பதை நாம் இன்று சிந்திப்போம் என்று கூறிக்கொண்டு, ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். தாயின் கருவினில் உருவாக்கினீர், தனித்து இருந்தோரை தாங்கி நின்றீர். தூர சென்றாலும் துணையாய் வந்தீர், துன்பத்தில் வாழ துணிவை தந்தீர். தாயின் கருவினில் உருவாக்கினீர், தனித்து இருந்தோரை தாங்கி நின்றீர். தூர சென்றாலும் துணையாய் வந்தீர், துன்பத்தில் வாழ துணிவை தந்தீர். அஞ்சாதே என் மகளே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். நானும் மயங்கி போனேன். நானும் மயங்கி போனேன் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறைவேண்டலரை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு ஒன்று வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாட்களிலே நாங்கள் இந்த தவக்காலத்தை ஆயத்தப்படுத்துகின்ற நாளாக இந்த வார ஞாயிறு நாங்கள் நினைத்து அதற்கான சிந்தனைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாரம் இந்த 2 நாட்களில் எங்களுக்கு தவக்காலம் தொடங்குகின்றது.
இந்த வாரங்களை ஆயத்தப்படுத்துகின்ற நாளாகவே இந்த நற்செய்திகள் வந்து, ஆகவே இந்த சிந்தனைகள் வந்த ஒவ்வொரு சொற்களையும் நாங்கள் நினைத்து, எங்கள் பாவங்களை நினைத்து நாங்களே எங்கள் பாவத்திற்கு காரணம், அதை எங்களுக்கு இன்னொருவர் தருவதில்லை, தீமையும் நன்மையும் பிறந்தன வாராதென்று சொல்வார்கள். ஆகவே எங்களுடைய தீமைகள் எங்களுக்குள் இருந்துதான் எங்களுக்கு உருவாகின்றது. கத்தியை செய்தவன் அல்ல, கத்தியால் குத்திய நான் தான் அதுக்கு பொறுப்பாளியாகவே நான் கத்தியை சாட்டுவது அது அது சரியான தீர்ப்பாக அமையாது என்று இன்றைய நற்செய்தியில் வாசித்தது போல, நாங்களும் எங்களுடைய பாவ நிலைகளை உணர்ந்து மனம் திருந்தி தவக்காலத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்துவதற்காக இந்த நாள் எங்களுக்கு சிறப்பான நாளாக இருந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் எல்லோருக்குமாகவும் இறைவனை வேண்டி எல்லோரும் நல்ல வழியில் நடக்க வேண்டிக் கொண்டு பிரார்த்தித்துக் கொண்டு நான் அன்போடு விடைபெறுகிறேன். ராஜினி அவர்களே, நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் உங்கள் சிந்தனைக்கு. நன்றி, வணக்கம். அடுத்ததாக பாலன் அவர்கள் வாருங்கள், உங்கள் சிந்தனையை தருங்கள். வணக்கம். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே அன்பு சகோதரி தொகுப்பாளனி திருமதி ராஜினி அல்போன்ஸுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? ஆமாம், நீங்களும் அப்படித்தான். சார், நானும் அதே உற்சாகத்தில் இருக்கேன் சார். நன்றி சகோதரி. அப்படி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படி அன்பு சகோதரி திருமதி தர்ஷினி சண்முகனானுக்கும் மற்றும் அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் பாமோத்து களம் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமோத்தை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு, எல்லோருடைய சுயநலங்களையும் விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் சர்வவல்லவருடைய இயேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் மாற்றிக்கொண்டு, தண்டலிருந்து ஈச்சம்புடைய வேலுப்பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவ நட்சத்திர இலக்கம் சௌகரி 732 என்று சொல்லிக்கொண்டு, வளமை போல பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த வேதாகம், பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 10 இறை வார்த்தைகள் 23 மன்னிக்கோணும் முடிஞ்சது. 5ஆம் அதிகாரம் முடிஞ்சது. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-11 முடிய. மன்னிப்போடு. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கொண்டு அவர்களை போக விட்டு தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். அதாவது இஸ்ரேல் மக்களை துரத்தி விடுவார் எகிப்திலிருந்து. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. தேவனுக்கு பல நாமங்கள் உண்டு, அதில் யெகோவாவும் ஒரு நாமம். அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோட என் உடன்படிக்கையையும் ஏற்படுத்தி இருக்கிறேன். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். அவ்வளவுக்கு கொடுமை செய்யணும் இஸ்ரேல் மக்களை எகிப்தில். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்துக்கு நீக்கலாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார்.
அதாவது இஸ்ரேல் மக்களுக்கு சொல்றார் மோசையை கொண்டு. இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். அவர்களோ மன மடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமற் போனார்கள். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போக விடும்படி அவனோடே பேசு என்றார். நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போக விடும்படி அவனோடே பேசு என்றார். தொடர்ச்சி சோதனை நாளை தொடரும் சொல்லிக்கொண்டு டேவிட் அண்ணா இந்த இன்றைக்கு தந்த நச்சிந்தனையில அந்த விளக்கமாக சொல்லி இந்த டேவிட் அண்ணா அந்த யாருக்கான அந்த இந்த நரகம் இந்த நரகம் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த நரக நெருப்பு அது இன்னும் விளக்கமாக புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்திய விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் இன்னும் விளக்கமாக கர்த்தர் அதில் தந்திருக்கார். யாருக்காக அது உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி விரும்பினார்கள் அதை நீங்கள் ஃபோனில் வாட்சி பார்க்கலாம். வெளிப்படுத்திய விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் இருக்கு. யாருக்காக உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த எரி நரகம் டேவிட் என்ன விளக்கமாக சொல்லியிருந்தார். இன்னும் விளக்கமாக அது இருக்குது. விரும்பினாக்களை வாட்சி கொள்ளலாம்னு சொல்லிக்கொண்டு கர்த்தர் நாமத்தை உயர்த்தி ஒரு பாடல். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே, உங்க கிருபைதான் எம்மை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் நம்மை நடத்துகின்றது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்க கிருபைதான் எம்மை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் நம்மை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே வராத தேவ கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, ஊழியத்தின் பாதையில் எல்லாம் எம்மை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஆமென். ஊழியத்தின் பாதையில் எல்லாம் எம்மை உயர்த்தி வைத்த கிருபை இது, உம்மை உயர்த்தி வைத்த கிருபை இது. அன்பான இயேசுராஜனுக்கு கோடான கோடி நன்றி சொல்லிக்கொண்டு, தகப்பனே பிரியான மார்க்கமாக உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்கள் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசப்பா உங்களுக்கு உதவி அனுப்பி நீங்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பேர் பேராக பாதுகாத்துக்கொண்டு ஜெபிக்கிறேன் ராஜா. புறன் மூலம் இந்த நாசமோசங்கள் தீங்கு விபத்துக்கள் ஆபத்துக்கள் கொள்ளை நோய்கள் அணுகாத வேண்டும் ராஜா. ஒவ்வொருவரையும் விறகளால முடி பாதுகாத்து எடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே தினம் நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்காம் இந்த நாளில் பாதுகாப்பா வழித்து கொண்டு போவதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. சோத்திரன் தகப்பன் மற்றும் தகப்பனே, இலங்கை தேசத்தில் அனைத்து மரித்த பொதுமக்கள், போரினால் மரித்த பொதுமக்கள் மற்றும் உலக ரீதியில் போரினால் நோயினால் மரித்த அத்தனை பொதுமக்களுக்கும் நித்திய இழப்பாறுல கொடுங்க. நித்திய இழப்பாறுல கொடுத்து ஆத்மா சாந்தியை கொடுங்க ராஜா. ஆத்மா சாந்தியை கொடுங்க ராஜா. இந்த குடும்பங்களை ஆற்றி தேற்றி அரவணைங்க, ஆறுதல் படுத்துங்க. அவர்களுக்கு தேவையான இடத்தையும் சட்டத்தனியாக சந்திங்க, ஆசீர்வதிங்க, சந்தித்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, அவர்களை பலப்படுத்துங்க. சோத்திரம் நன்றி சொந்தாப்பனே மற்றும் தாப்பனே. பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டி செய்யும் சகலவற்றையும் ஆசீர்வதித்து அவருடைய கூடவே இருந்து அவர்களை பலப்படுத்தி அவர் செல்லுவிடமெல்லாம் அவன் கூடவே இருந்து அவருடைய பாதுகாப்பாக எடுத்தவன் சொல்லி தேசப்பாடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சவரி விடப்படுறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் உங்கள் சிந்தனைக்கு. நன்றி, வணக்கம். நன்றி சார்.
உங்கள் சிந்தனையை தாருங்கள் ராஜினி. உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆமாம், வணக்கம், நன்றி. அறிவியலாளர்களுக்கும் ஆரம்பித்து வைத்த தரிசனிக்கும் அனைவருக்கும் வணக்கம். அன்பு உண்மை என்னும் நீதி பேணும் போது, குறைவான சொற்களை பேசும் போது, சொற்களில் உண்மை கடைபிடிக்கும் போது நாம் அதை நிறைவேற்றுகின்றோம். தூய்மை என்னும் சொல்லைக் கொண்டு நாம் புரிந்து கொள்ளலாம். உணர்வில் தூய்மை, உடலில் தூய்மை, உரைத்தலில் தூய்மை இருக்க வேண்டும். நீதியுடன் கூடிய வாழ்வே மேன்மையான வாழ்வு. இந்த வாழ்வை நாம் மேன்மையானதாக ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வுக்கான பொறுப்பு நம்மிடம் உள்ளது. எனவே நாம் தூய்மையோடும் வாழ்வோம். இறைவன் தந்த இதயமே இன்று அவர் இல்லை சொந்தமே. இறைவன் என்னில் இருந்துமே ஆய்ந்தம் செய்மே. இரவு மறுமை கண்ணீர் வடித்து கேட்கின்றேன். ஆமடி தாய்மடி மயங்கும் செய்யாதடி, மயங்கும் செய்யாதடி. மணிமொழி திகழ் மாமலர் மாமரை புகழ் வான்மணி. இனித நரமையாதனி இன்னருள் நிறை தாய்மணி. நன்றி, வணக்கம். சிந்தனைகள் தந்த டேவிட் அவர்கள், ஜியா நடேசன் அவர்கள், டேவிஸ் பிலிப் அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், ராஜினி அல்போன் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்து யாராவது சுய சிந்தனையை தரலாம். வணக்கம். வணக்கம். பிந்தியதுக்கு மன்னிக்க வேணும் என் தரப்பில் வாணி மோகன் அதை இயக்கி வைத்தார் நினைக்கிறேன். நன்றி அவருக்கும் உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களோடு உற்சாக காலை வணக்கம். வணக்கம். தர்ஷினி தான் ஆரம்பித்து வைத்தா அவங்க சிறப்பான வாழ்த்துக்கள். நான் நீங்க வரீங்கன்னு தொடங்காம இருந்தேன். வணக்கம் உற்சாக வணக்கம். வணக்கம் அதிபர்கள். வணக்கம் எல்லாருக்கும். ரஜினி அவர்கள் கனகாலத்துக்கு பிறகு இந்த பக்கம் நினைக்கிறேன். சிறப்பான வாழ்த்துக்கள் தர்ஷினி சர்மனானுக்கு, சிறப்பான வாழ்த்துக்கள். யாராவது வாணிக்கு அறிவிச்சீங்களோ? வாணிக்கு அறிய தேவையில்லை. வரவில்லை என்று சொல்லி தகவல் தந்திருந்தார். அப்போதான் நினைத்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. சரி, கடைக்கு வந்தேன். வேலைக்கு வந்து ஒரு சின்ன வேலைக்குள்ள ஆப்பட்ட போது எனக்கு இதுக்குள்ள வர முடியல. சரி, இருந்தாலும் எல்லாரும் உற்சாகமா தொடர்ந்து இருக்கிறீங்க. நிறைந்த வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். தொடர்ந்து கொள்ளுங்கள். பாலன் அவர்கள் இன்றைக்கும் கூட தன்னுடைய பிரார்த்தனையில வந்து வேலையில் இருக்கிறார்கள், பாதுகாப்பா இருக்கும், நல்லா உழைக்கணும் என்று கேட்கல. இன்றைக்கும் என் தரப்புல என் போன்றவர்களோட கஷ்டமா இருக்கு. அடுத்த ஒரு அதையும் சேர்த்து கொள்ளுங்க. அப்போ எனக்கும் கஷ்டமா இருக்கு. நான் எப்படின்னா வாரம் முழுவதும் வேலை செய்து நேற்று வரையும் வேலை செய்த எனக்கும் கஷ்டமா இருக்கு. எனக்கும் அவர் வேண்டுதல் செய்ய சொல்ல இல்ல. அப்ப சொல்லுங்க. அது பிள்ளைதான். நான் சரியான மனத்தியாளங்கள் அவர் என்னென்ன வேலை செய்யாம ஊக்குவிக்கிறார். வீட்டு இருங்கோ, பயணம் செய்யுங்கோ, பாதுகாப்பா இருங்கோ, வெள்ளம் வந்தா பாதுகாப்பா இருங்கோ. எனவே அது உற்சாகத்துக்கு சொல்லிக்கொண்டு அறிவுகளும் கைட்டு சகலத்தையும் ஆசிரியங்கண்டா நீங்க என்ன செய்றீங்களோ எல்லாத்தையும் இப்ப அது சரி. அப்ப ரஜினி கோவம் தானே சொல்ல இல்லையா? நீங்க டேவிட் அவருடைய சிந்தனையே மொபைல்ல இருக்கும். விளக்கமா இருக்கு. அதாவது கத்தட்ட வசனங்கள் வந்து எல்லோருக்கும் அது வந்து வார்த்தைகள் வந்து அந்த வெளிப்படுத்தாட்டி எங்களுக்கு ஐயோ வசனம் இதுக்கு பைபிள் வசனம் இதுக்கு என்ன நாங்க மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். ஏனென்றால் அதை பார்த்து வாசிச்சு அறிஞ்சு கொள்ளணும். ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்களுடைய சொந்த விருப்பம்.
அதாவது குற்றம் குறை சொல்லாமல், தம்பிக்கு காலை வணக்கம். அதாவது வணக்கம் குற்றம் குறை வணக்கம். சொல்லாமல், அதாவது எல்லோருக்கும் பொதுவான, ஆமா அவர் இஸ்லாமா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், இல்ல அவர் வேற சீக்கியனா இருக்கலாம், கிரேக்கனா இருக்கலாம், யூதனா இருக்கலாம், கிறிஸ்தவனா இருக்கலாம், தமிழனா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், சைவமா, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஒரு வார்த்தையிலே, அதாவது எல்லோருக்கும் பொதுவான இறைவன் என்று சொல்லி எல்லோருக்கும் அந்த நிறைய ஆசீர்வாதம். அதுக்காக வேண்டி அவரை சொல்லி இவரை சொல்லி இவரை சொல்லி அப்படின்றது எல்லோருக்கும் அந்த பொதுவான ஆசீர்வாதம் இருக்கணும் என்றதான் எங்களுடைய ஜெபம். பாலனுக்கு சொன்னேன். ஆஹ் இது குற்றமுறையா இல்ல, பாலனுக்கு நான் பாலனோட போய் கலக்கிறேன், பாலனுக்கு சொன்னேன். சரி சரி இல்ல, அதாவது அதுதான் ஜெபம்ன்றது என்ன, அதாவது ஒரு பரிசுத்தமான நிலையில இருந்து இறைவனும் கருத்தை உயர்த்தி ஜெபிக்கிறது தான், மனத்தால ஜெபிக்கிறது தான் ஜெபம். ஆகவே அதை வாயால சொல்லியோ இதண்டு கத்தி குளறி பாடியோ இல்லை இதண்டோ அப்படின்றதல்ல, மனதுல ஒரு, அதான் ஜேசு சொல்றார், நீ ஜபிக்கும் போது வரும் நீ வரக்கூடிய அந்த வார்த்தைகள் அப்படியே நீ இன்றைக்கு 5ல இருந்து தொடங்கினது, நீ அந்த பேச்சு அந்த மலை பிரசங்கம் அந்த உன்னரசு பகுதி அப்படியே தொடர்ச்சியா போய் கொண்டிருக்கும். அதுல அவர் சொல்றார், நோன்பு இருக்கும் போது வடிவ ஆறுதலாக தலை கண்ணதரவு வடிவா போய் கதவை பூட்டி போட்டிருந்து உன் தந்தையை நோக்கி ஜபி, இருகரம் உயர்த்தி ஜபி. அதுக்காக வேண்டி மற்றவை வெளியில பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இதண்டு போட்டு வெளியில வந்து ஆடம்பரமா அது இது அப்படின்னு சொல்லி பரிசெயனும் சதிசெயனும் போய் இதண்டு இப்போ ஒரு பாவியும் பரிசெயனும் போய் கோயில ஜபிக்கல, அந்த மாதிரி ஜபிக்காத. அதாவது இறைவனை நோக்கி உன் கரத்தை உயர்த்தி உன்னை நீ பரிசுத்தமாயிரு, நீ ஜபிக்கும் போது நீ பரிசுத்தமாயிரு. ஆகவே நீ பரிசுத்தமாயிருந்து ஜபிக்கிற ஜபம் பரலோக தந்தையினால் கேட்கப்படும். நீ யாருக்காக ஜபிக்கிறியோ அந்த மன்றாட்டு அவர்களுக்கும் கிடைக்கும் என்றது இறைவார்த்தை. ஆகவே இதுதான் எங்களோட நம்பிக்கை, இதுதான் எங்களுடைய விசுவாசம். ஆகவே இதுல தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரையும் பேராக, அதான் எங்களோட தம்பி பாலன் சொல்றது, ஒவ்வொருத்தரையும் பேராக ஆசிர்வதியும் என்று சொல்லி பாலன் சொல்றது. ஆகவே எல்லோரையும் பேராக ஆசிர்வதிப்பார் என்றது எந்த சந்தவம் இல்லை. ஆகவேதான் எல்லோருக்கும் பொதுவான இறைவன் நிறைவான ஆசிர்வதிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைக்கு எல்லோருக்கும் பொந்திமா சில தொடருங்கள். அதாவது அப்ப இன்றைக்கு தம்பி இன்னைக்கு பிள்ளைகளோட ஒன்றும் இல்லையோ? இன்னைக்கு இருக்கு ஓடி வந்து 1 மணிக்கு வேலை முடிப்பேன், அரைச்ச புருசலா ஓடி வந்து 2 மணிக்கு நேரலையில சுடர் ஓய்ப்பிக்கலாம், பிறகு எதிரும் புதிரும், பிறகு 5 மணிக்கு சிறப்பு குழந்தை எல்லாம் இருக்குது. இரவு நிகழ்ச்சி 8:30 மட்டும் தவிர்க்கப்படுது. இன்றைக்கு ஏதோ ஆலயத்துல பூசியாம் நித்திர முடிக்கிறதாம் என்று வரையில, மற்றும்படி நிகழ்ச்சி அதுக்கு பதிலாக நாங்கள் ஏப்ரல் 18 உலகத்தில் முதல் தமிழ் சிறப்பு குழந்தைகளுடைய இசைக்குழு தன்னுடைய மேடை ஏற்றத்தை ஒரு பெரிய பிரம்மாண்டமான மேடையில் பொன்மாலை பொழுதாக செய்ய போறார்கள். அது பற்றின ஒரு கலந்துரையாடல் நடக்கும். அப்ப இந்த நாள் முழுக்க ஓடிடும். அப்ப இப்படிய ஒரு கட்டாய வேலை ஞாயிற்றுக்கிழமை இது முந்தியே இருக்கிறது. பிள்ளைகளுக்கு சொல்றது அதுதான், உங்களோட வந்து நீங்கள் அறியப்பட்டு வரைக்கும் நான் வேலை இழந்து போட்டு உங்களோட நிற்கிறேன் என்று. இப்ப அது இல்லாம அந்த 6 மணிக்கான வேலையை பொறுப்பேற்றுக் கொண்டேன். அதுதான் சங்கதி, மற்றபடி ஒன்றுமல்ல. நன்றி. அதே நேரம் பாலன் அவர்களுக்கு தேவிட என்ன சொன்ன பதில ஒரு திருக்குறள் உண்டு, எல்லாரையும் சொல்லுக அகுதிலார் சொல்வதில் சொல்லாமை நன்று. அதாவது நீங்க கொஞ்சம் பேரை சொல்லி போட்டு கொஞ்சம் பேரை விட்டீங்கன்னா மனசாவும் வந்துடும். அப்ப நீங்க டேவிட் என்ன சொன்ன மாதிரி, இறைவா நீரே தந்தீர் நீரே எடுத்தீர் யாவற்றையும் பார்த்து கொள்ளும் என்றிட்டு அங்கால போயிடுறது நல்லது. இல்ல நீங்க சொல்ல அது நான் கூட மன்னிக்க வேணும், நான் கூட தம்பி அதாவது சொன்னார், அதாவது தை மாத பிறப்பு, தை வருஷ பிறப்பு பிறந்து சித்திரை இந்த இங்கிலீஷ் ஆங்கில புத்தாண்டு பிறந்து அப்பவே ஒரு வார்த்தையோடு சொல்லி சொன்னார், இந்த தனி மனித புகழ்ச்சி வேண்டாம், அதாவது காலை வணக்கம் உற்சாகம் அது இதோட நிப்பாட்டி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. அதுல இருந்துதான் நான் எல்லாத்தையும் அந்த இதண்டு குறுக்கி ஓகே அது உண்மையிலேயே அதுலயே எவ்வளவோ ஒரு நியாயம் இருக்கு அப்படின்றத வந்து குறுக்கித்தான் இப்ப அப்படி இப்படி என்று சொல்லி அவருக்கு சொல்லி இவருக்கு சொல்லி அப்படி இப்படி என்று சொல்லி சொல்லாமல் பொதுவாக சொல்லி அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம், ஓகே இனி என்ன வேற வேணும், வி மஸ்ட் கம் டு த சாப்ட். அதுக்கு அதை நாங்கள் பிறகு திருப்பி அதுக்கு போக முடியாது வேணும். அதுக்கிடையில வந்து அதை சொல்லி இதை சொல்லி நேரத்தையும் போக்காட்டி அதையும் சொல்லி சில பேருக்கு அது குற்றமா இருக்கும், சில பேருக்கு குற்றம் இல்லாம இருக்கும். ஆகவே வந்து இறை வேண்டல் என்பது அதைத்தான் இப்ப சொன்ன, நிறை வேண்டல் என்பது என்ன,
ஆண்மையில இருந்து என்ன நாங்கள் தம்பியோட பாலனுக்கு அவருடைய தம்பி அன்றைக்கு சொன்னதுல இருந்து எனக்கு அவரை நல்ல முறையில நாங்கள் இந்த நற்செய்தியில அவரை பயன்படுத்த வேணும், பராமரிக்க வேணும் என்றது என்னுடைய ஒரு உறுதியான ஒரு தீர்மானம். காரணம், தம்பியுடைய உடல்நல குறைவுகள் அது எழுதுகள் அப்படியே அவர் தன்னுடைய கஷ்டம் எல்லாத்தையும் சொன்னார். ஆகவே அவருக்கு முதலிடம் கொடுத்து பிறகு அதுக்கு பிறகு இதெல்லாம். ஆனா தம்பி முக்கியமா, அதாவது இப்ப நான் எப்படியே தம்பி அதிபர் அவர்கள் சொல்லி அதை நான் முடிவை பண்ணினா, அதே மாதிரி தம்பியும் அதை முடிவை பண்ணி அந்த இதை குறைச்சு அதுலயும் பார்க்க ஒரு 2 வார்த்தையை நற்செய்தியை சொன்னால் இன்னும் கடவுளுடைய வார்த்தையை சொன்னால் இன்னும் அது மேன்மையா இருக்கும், மற்றவைக்கு பயன்படும். இதுதான் என்னுடைய கருத்து. தம்பி அதை இதென்ன வேணும், தம்பிக்கு இது ஒரு அழுத்தமும் இல்லை, என்னுடைய தீர்மானமும் இல்லை. இல்ல பொதுவா சொல்ல இதுதான் இன்றைக்கு சும்மா உசார் படத்திற்காகத்தான் தூண்டினான். ஆனால் பொதுவாகவே இப்ப இறைவனுக்கு அதை சொல்லக்கூடாது. நாங்க வடிவா யோசிச்சோம்டா அவருக்கு தெரியும், படைச்சவருக்கு தெரியும் எப்படி காப்பாற்ற வேண்டும், எப்படி அழிப்பதென்றும் தெரியும். அவருக்கு போய் மாத்தலையில வெள்ளமாம் கத்திரை இறங்கும் சிறுவானை பால் விடும் அல்லாவை நேசியும் சொல்றது பிள்ளை. அது திரியவாடம் முந்தி சொன்னா அப்புறம் அழுத்து போய் நானே விட்டுட்டேன். அப்ப அதை விட எல்லாம் தெரிந்தவர் நீரே ஆவண செய்து கொள்ளும் என்றா முடிஞ்சு. நீங்க பேர் சொல்லாதாக்கள் இப்ப ரஜினி கோவப்பட்டாதானே தான் வேலைக்கு போறேன்னா என்ன நீங்க சொல்ல இல்லையா? அப்படி போக்குவரத்து எல்லா இடங்களும் பாதுகாத்து இல்ல, போக்குவரத்து வீட்டுல இருந்து வேலை செய்யறாக்கள் அதான் எந்தெந்த இடங்கள் இருக்கு அறுபது இடங்களும் சொல்றீங்க. இல்ல, அது நீங்க பயணத்தை சொல்றீங்க. விவாதிக்கிறேன்டா விவாதிங்க, இன்னும் ஒரு வருஷத்துக்கு இதை பற்றி கதைக்கலாம். ஆனால் ஒரு பொதுவான விஷயம், 2 விஷயம். ஒன்று, பெயர்கள் சொல்றது மிக அநாகரிகம். அது குறிப்பாக இப்ப எந்த வானொலியிலையும் போய் நின்று கொண்டு அந்த வானொலியின் அதிபர் வீட்டுல இருக்கிறவர் வீட்டுல இருக்காதவர் அவன் மனைவி பிள்ளைன்னு சொல்றது இல்லை. அது தினமும் ஏதாவது ஒரு விசேஷம் வரைக்கல, வருஷத்துல ஒரு நாள் ஏதாவது வானொலியுடைய பிறந்த நாளோ அல்லது இறந்த நாளோ சொல்லும் போது சொல்லலாம். மற்றும்படி பெயர்களை எல்லா இடத்திலும் தவிர்க்கிறது நாகரிகம். புதுசா கேட்கிறாருன்னு வைங்க, ஒரு தடவை தட்டிக்கிட்டு போறார் 3 உள்ள இது லைவ் இருக்குதுன்னு தட்டி பார்த்தா அதுல நின்று கொண்டு வாணியோட அக்காட பிள்ளைன்ற பிள்ளை இவர்கள் எல்லாம் என்று சொல்லி யோசிப்பாங்க, என்னது நடக்கிறாங்க, இதை காசு கொடுத்து செய்யறாங்களோ. சினிமால சில நடிகர்கள் காசு கொடுத்து கதாநாயகனா போறது தெரியுமோ, அது மாதிரி என்று நிலைமைக்கு போகக்கூடாது, அதை தவிர்க்கலாம். 2வது விஷயம், கடவுள்கிட்ட கேட்கறது. கடவுள் வாய் விட்டு கடவுளை கேட்கறது, நீர் அவர் ஆசீர்வாதையும் இவரை புறக்கணியும் இவருக்கு அடியும் இவருக்கு காசை கொடுமைன்னு சொல்லி அது இல்லை, அவருக்கு தெரியும் தானே. நாங்க ஒரு மன திருப்திக்காக சொல்றோம்ன்றது எனக்கு விளங்குது, ஒரு மன திருப்திக்கு சொல்றோம். ஆனா அது அல்ல. இறைவனுடைய மகத்துவத்தை உணர்ந்தா, என்னை பேச வைத்ததே நீர் தான், என் எண்ணத்தில் வருகிற அத்தனையும் உம்மால் தான், இறைவா உங்களுக்கு சோஸ்திரம் என்று சொல்லி முடிக்கிறதுக்கு ஏன் முடியாது எங்களால? அறிவே அது யோசிங்க. முன்னரும் பேசப்பட்டவனுக்கே இது செய்யணும் என்ன? அப்ப இல்ல, படைச்ச இறைவனுக்கே நீங்க கதை சொல்றீங்க. நீங்கள்ன்றது பாலன் இல்லை, பாலன் போன்றவர்கள் கதை சொல்றீங்க. அவரை காப்பாத்துங்க, இவரை இதன்னுங்க, இவரை பாதுகாத்து கொள்ளுங்க. அவர் என்ன சும்மா இருக்காரு, வேலையெல்லாம் இருக்காரு. சரி, அதை விட்டு அங்கால போவோம். சொற்கள் அதனால சுருக்கமாக டேவிட் அண்ணா சொன்னதை போல எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க நீ உமக்கு தெரியும் ஆவன செய்யும் ஐயா என் மன்றாட்டு என்று சொல்லிட்டு முடிச்சிடும். பெயர்களையும் முடிஞ்சால் நீங்களாக யோசிச்சு பெயர்கள் சொல்லாம தவிர்த்து கொண்டு, இது ஒரு வானொலி தான், இது எல்லாரும் தானே சேர்ந்து செய்யறோம். இது ஒன்றும் அடிமையில். இப்ப நீங்கள் உதாரணமா இதுவும் முந்தி சொன்ன கதை தான். இப்ப இஸ்ரேலுடைய வரலாறு சொல்லப்படுது, அது பைபிள்ல இருக்கோ அல்லது எங்கேயும் இருக்குன்றதுக்காக இன்றைக்கு ஒரு அநியாயம் பிடிச்ச நாடு என்னது, சரியா? அப்ப அது எங்கேயோ மறந்துட்டு நாங்கள் அதை பற்றி கதைக்கிறோம். சரி, நான் அதுக்குள்ள தலையிட மாட்டேன், அது ஏதோ புத்தகத்தில் இருக்கிறபடினால நீங்க எல்லாரும் அதை சொல்றீங்க. ஆனா யோசிச்சு பார்த்தா, பகுத்தறிவோடு யோசிச்சு பார்த்தா, இதுக்கு பிறகு இஸ்ரேலை பற்றி கதைக்கணுமா? நாங்க எங்களுக்கு வர வேலை இல்லையா என்கிற சிந்தனை வரும். அதுபோல சிலவற்றை சிந்திச்சு பகுத்தறிவோட நாங்கள் மாற்றணும். இப்ப என்ன கதைக்க வைக்கிறது யாரு பாலன்? இப்ப நான் கதைக்கிற சிந்தனைக்கு சொந்தக்காரன் யார்? வார்த்தைகள் நாங்க இல்ல இல்ல, நான் இப்ப உங்களோட இப்ப கதைக்கிறேன்னா அது என்ன கதைக்க வைக்கிறது யாரு? உங்களை படைத்தவர் இறைவன் தானே.
அப்புறம் இறைவனுக்கே கதை சொல்ல போகக்கூடாது. இறைவனை பாலனை காப்பாற்றும், இறைவனை பாலனை சேர்த்துக்கு அனுப்புவோம். நான் போய் பண்டாட்டுல சொல்லி கொண்டிருக்க கூடாது ஒவ்வொரு நாளும். சரியா? இல்ல பைபிள் இருக்கட்டும், கொண்டு வாங்கோ. அதுக்கு சிலர் சம்பளம் எடுக்கிறார்கள், ஊதியம் எடுக்கிறார்கள். நீங்களும் உங்களுக்கு அப்படி கிடைக்கும் வேண்டாம். தெரியும், ஒரு அரசியல் கட்சிக்காக புழுகி கொண்டிருப்பார்கள். ஒரு 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 பெரியாரி இலங்கையில இருந்து கொண்டு மற்றவர்கள் சொல்ற மாதிரி தமிழர்கள் ஒற்றுமையை கொலைன்றதுக்காக யூடியூப்ல காசு சொல்லி கொண்டிருப்பார். அவருக்கு காசு கிடைக்குது, அவருக்கு இன்னும் ஒரு 3-4 வருஷத்துல பதவி கிடைக்க போகுது. அது அப்படி உங்களுக்கும் கிடைச்சா நீங்க தொடர்ந்து ரோட்ல நின்று சொல்லுங்க. கன பேர் நிப்பினம் இல்லை, ரோட்ல சந்திகள் எல்லாம் நின்று பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு எல்லாம் நிற்பார்கள். இப்ப எனக்கு ஈஸ்டாமில் கூட இஸ்லாமிய சமயத்தவர்கள் தெருவுக்கு மூலைக்கு மூலையெல்லாம் நின்று கொண்டு அந்த புத்தகங்கள் எல்லாம் பரப்பி வச்சு சின்ன ஸ்பீக்கர்ல பாட்டும் போட்டுக்கொண்டு வாங்கோ இங்கிலீஷ்ல கூப்பிடுவாங்க. அல்லாஹ் பற்றி சொல்றோம், வாங்கோ நபிகளை பற்றி சொல்றோம். அவர்களுக்கு ஊதியம் கிடைக்குது, அவர்களுக்கு வீட்டு திட்டம் கிடைக்கும், அவர்களுக்கு பல விஷயமான சலுகை கிடைக்கும் போது அவர் அது தொழிலா செய்கிறார். உங்களுக்கும் அது கிடைச்சா செய்யுங்க, அது ஓகே. இல்லையென்றா பொது வெளியில கொஞ்சம் கவனமா இருக்கும். நான் என்ன சொல்றேன் என்றால், எல்லாம் உண்மை, ஆனால் எங்களுக்கு பகுத்தறிவு இருக்க வேண்டியதும் உண்மை இல்லோ. நாங்க சில காரியங்களை பகுத்தறிஞ்சுதான் அது வெளியிட வேண்டும் என்றதான் அந்த கதை. சரி, அது மூன்றாவது விஷயத்துக்கு வரேன். டேவிட் அண்ணா இப்ப தொட்டிங்க இருக்கா எப்படி என்றால், இப்ப பொது வெளியில வாரம். இப்ப இன்றைக்கு பாலன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார். அவர் தன் துறை சார்ந்த கதையை சொல்லுகிறார். யார் இதுல இருக்கிறீங்க, ஜியானடேசன் அவர்கள் பயணம் பயிர்வுக்கும் அழைத்து வந்திருக்கிறார். அப்ப கடைசியில நான் வாரன். நான் இங்கு கூடியிருக்கும் உலக மக்கள், பாமுக சொந்தங்கள், இப்படி இழுத்துறேன்டா 2 நிமிஷத்துக்கு. ஜெயலலிதர் சொல்றாரு, வாணிமோகன் நேரம் ஆயிட்டுது, நான் விரைவாக முடிப்போம், வாங்கோ. நடாமோகன் கடைசியில வந்துட்டாருன்னு நான் 5 நிமிஷம் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி பேர் சொல்லி கொண்டு வந்து எப்படி இருக்கும்? அறையோனும் போல இருக்காது. மேடைகள்ல ஏறுவினம் பேச்சாளர் 2 லட்சம் ரூபாய்ங்களை பின்னால வாங்கிட்டு அவர் ஒவ்வொருத்தரா முன்னுக்கு இருக்கிற பேரை சொல்லி, சரஸ்வதியை சொல்லி, சிவருமான சொல்லி, அல்லாவை சொல்லி, இயேசு என்ன எல்லாம் சொல்லி எல்லாருக்கும் வணக்கம், தமிழுக்கு வணக்கம், தாயை வணக்கம். அட பேயா, கதையை சொல்லடா அப்பா, இதுக்கு உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த சின்ன சின்ன முகநூல்லையோ அல்லது இன்ஸ்டாகிராம்லயோ வர்ற பதிவுகள் போடுகிறோம். கடவேர் அங்க போய் வணக்கமே சொல்ல மாட்டாங்க. நேர விஷயத்துக்கு வரேன், வணக்கம் சொல்லி விட்டீங்கன்னா தட்டி விட்டுருவான். அடுத்த வீடியோக்கு போயிட்டு குழந்தைக்கு கூட வணக்கம் சொல்லுவாங்க. ஓ, ஏனண்டா அவியலுக்கு கூட நேரம் இழுத்து கதைச்சா காசு வரும். ஆனா நமக்கு எங்கட காது செவிடாகிடும். இது ஒரு பொதுவா சொல்றேன், இன்றைக்கு யாரும் சொல்ல இல்ல. பொதுவாக நாங்கள் ஒரு பொது இடத்துக்கு போனோம்டா, இப்ப இன்றைக்கு பாலன் விருந்தினர்ண்டா பாலனிட்டத்தான் நாங்கள் கேள்வி கேட்கணுமே தவிர, பாலன் சொல்றாரு இப்ப பைபிளை பற்றி பாலன் இன்றைக்கு சிறப்புரை ஆற்றினார் என்றால், பிறகு நான் தெரிஞ்ச பைபிள் கதையெல்லாம் பாலனுக்கு பாலனுடைய பயணம் பயிர்வுல சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. இது இங்க மட்டுமல்ல, பல வானொலிகளில் நடக்குது. ஆனால் ஒரு பகுத்தறிவு நம்மிடம் இல்லை. இது யாரும் கோவிச்சாலும் கோவிங்க. ஏனெண்டா சினம் பிடிச்ச வாழ்க்கை சிலருக்கு தெரியும். நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன், இத வணக்கம் வேண்டா போதும் ஐயா. இப்ப நான் நிறைய எங்கேயாவது மேடை ஏறினா வணக்கமே சொல்றேன் இல்லை. அவன் இவனுக்கு வேற பிரச்சனை. அவன் இவன் இந்த கதையெல்லாம் கேட்டு கொண்டு இருக்கணும் வேண்டிய இல்லைன்னு விஷயத்தை சொல்லி போட்டு சடக்கண்டு இறங்கிடணும். ஒரு நிமிடம் காணும் என்ன ஒன்றை செய்யலைங்க. அப்ப நீங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போனால், இப்ப ஜெயலலிதன் அவர்கள் தொகுப்பாளருக்கு சொல்லணும் வணக்கம் எல்லாம் போதும், விஷயத்துக்கு வாங்குவோம். கனடாவில் ஒரு தொகுப்பாளர் சொல்ற மாதிரி, ஹலோ ஹலோ இருக்கிறீங்களோ, உறைஞ்சு போனீங்களோ தெரியல. நீங்களும் முதல்ல நான் செய்யக்கூடாது, மற்றவர்கள் செய்யும் போது அன்பாக சொல்லணும், நீண்டதா இழுக்காமல். இப்ப பாருங்க, டாக்டர் இந்த நேரம் நடக்குதுன்னு வையுங்க. இது அன்றைக்கு நடந்தது, போன புதன்கிழமை. அவர் இளமையா இருக்கு, அழகா இருக்கு. நானும் ஆவலோட தலைப்பு எல்லாம் முதல் நாளை போட்டு இன்னண்டு இளமையா இருக்கிறது, வயதான காலத்துல அழகா இருக்கிறதுன்றது கேட்போம். பார்த்தா அவர் அழகா சொல்லிட்டார். அவர் ஒரு கண் வைத்தியர், ஆனா பொதுவாக தகவல் தேடி கொண்டு வாரார். இப்ப நடாமோகன் வாரார். நடாமோகன் நான் சாப்பிடுற சாப்பாடுகள், அதுல அரைச்ச இலகுலைகள், எத்தனை நேரம் எத்தனை மணிக்கு என்ன சாப்பிட்றேன்னா, எத்தனை மணிக்கு டொய்லெட்டுக்கு போறேன்னா அங்க கதைச்சுண்டா
இடையில அவ கேட்டவா விஷயத்துக்கு வேற என்ன சொல்ல வாரீரன்னு கேட்டவா. சரியா, அது சாட்டியான விசரா இருந்து நான் அவற்றை இலக்கம் தெரிஞ்சபடியா திருப்பி கோல் பண்ணி, ஐயா இது செய்ய வேண்டாம், தொடர்ந்து செய்தீங்களோ வாரநிலையில வச்சு அறுத்து விட்டுருவோம். டாக்டர்கிட்ட வந்த டாக்டர்கிட்ட கேள்வி கொடும் தலைப்பு என்ன, இளமையா இருக்கிறது அப்படி என்று. அதுக்கு முதல் அதே வேற தலைப்பு ஒரே விஷயத்தை தான் சொன்னார். என்ன அங்க வந்துட்டு இனிமேல் இன்னொரு நிகழ்ச்சிக்கு போனா அந்த நிகழ்ச்சியின் தரம் அறிஞ்சு அங்க போய் ஒருவரை வாழ்த்திட்டு நல்லா இருந்தோம், உங்களோட நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தோம், கேட்காட்டில் கூட கேட்டுட்டு இருந்தோம், வாழ்த்துக்கள் சிறப்பா இருக்குது. எனக்கு ஒரு கேள்வி, நீங்கள் அழகா இருப்பதுக்கு என்ன செய்றீங்கன்னுட்டு நீங்க பதில சொல்லுங்க, கேட்டு கொண்டிருக்கிறேன், நன்றி வணக்கம் பண்ணிட்டு விட வரணுமோ இல்லையோ. இது அதை விட்டுட்டு நீங்களும் அதை சொன்ன நீங்க தானே, நான் கத்தால பாவிக்கிறேன் இல்ல, நான் வாழைத்தாறுல தான் சாறு வட்டி இரவுல பூசி போட்டு அவருக்கு கதை சொல்ல வலிக்கிட்டா. இப்ப சில பேருக்கு ஓடும் இல்லோ, சில பேர் சில வானொலிகள்ல இந்த பாம்பு உட்பட கதைக்கிறாக்கள் ஞாபகம் வரும் இல்லோ. ஹலோ, இது 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 சொல்றது இளைய பாரதியா, அவரை பேரை சொல்லித்தான் நான் வாழ்த்தோடும். இது கதை பேசாம இருந்தா இளைய பாரதி சொல்லுவார், ஹலோ உடனே அவர் சொல்லி கேக்குறேன் சொல்லுங்க. இவர் 10 நிமிஷம் கதை சொல்லி அவர் என்ன கோளுக்கு வந்தவரே தெரியாம போயிருவார். அப்புறம் இவர் எழுப்புவார், தட்டி எழுப்புவார். ரெடிவே அதை மாதிரிதான் தயவு செய்து அது இப்ப நீண்டதாக பிரார்த்தனைகள்லையும் பேர்கள் எல்லாம் சொல்லி, இது மற்றவர்களுடைய நேரம், இது பாமுகத்தின் நேரம் என்றது அல்ல, இது ஏனியவர்களுடைய காது கேட்கிற நேரம். நேற்று ஒரு இடத்தை நான் தவறா பார்க் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு கட்டிடம் பூட்டி இருந்தது சனிக்கிழமை பின்னேரம். அப்ப சனி ஞாயிறுகள்ல சில ஃபேக்டரிகள் துறக்கிற இல்லை. அப்ப டெஸ்கோன்ற இடத்துக்கு போய் சாமான் வாங்கணும், அவசரமான வேலை. எனக்கு தெரியும் 2 நிமிஷத்துல வந்துடுவேன். 2 நிமிஷத்துல ஓடி வாரன். ஒருத்தர் நிற்கிறார், ஒரு இந்தியர் தான், கொஞ்சம் வயதானவர், என்னுடைய வயது என்று வைக்கலாம். அவர் சொன்னார், மேல போர்டை பார்க்க தெரியலையா. நான் சொன்னேன், தெரிஞ்சது, நான் அவசரமா போனான், இல்ல நான் இதுல 2 நிமிஷமா இருக்கிறேன். அப்ப நான் சொரியன்னு சொன்னேன். அவன் சொன்னா, சொரிய நீ சொல்லக்கூடாது, சொரிய எனக்கு தேவையில்லை, எனக்கு நான் 2 நிமிஷமா என்னுடைய வேலையில இழந்த நிமிஷத்தை நீ திருப்பி தருவியா. அப்ப நான் திருப்பி சொரி, நான் அவுட்டாக்கொண்டு சொல்றேன், சொரி சொல்ல வேணாம் அப்படிலாம் சொன்னான். அப்போ உடனே காரால இறங்கி சொன்னேன், நான் பிழை விட்டுட்டேன், சரியா, சொரியன்றது வாய்க்கலால வருது, உண்மையில உணர்ந்து கொள்றேன். நான் நினைச்சேன் ஃபேக்டரியில் இல்ல, நான் 2 நிமிஷமா இந்த வேலை நேரத்தை மினக்கட்டுருக்கேன், உன்னால இந்த 2 நிமிஷத்தை திருப்பி தர முடியுமா, இந்த சொறி எனக்கு தேவையில்லை. அப்ப நான் சைகையில தான் மன்னிப்பு கேட்டேன். அவன் திருப்பியும் சொல்றான், சொறி சொல்ல வேணாம், நான் பிழை விட்டுட்டேன். என்ன இப்போது வானிலை நேரம் நான் அலட்டி கொண்டுண்டா இது உங்களுடைய நேரமா ஆற்று நேரம்? அப்ப நான் தான் கவனமா இருக்கோம். நான் இதை சொல்லத்தான் நீட்டி கதைக்கிறேன். ஏனென்றா பொது இடங்கள் மேடைகளுக்கு போனா, ஒரு தேவாலயத்துக்கு போறீங்க, குருவானவர் கேட்கிறார், வேற யார் நேவிஸ் பேப்பரே வாங்க, சரி நீங்க எங்கேருந்து வந்திருக்கிறீங்களான்னு உறவுகளுக்கு சொல்லுங்கன்னா, நான் பிறகு பேசாலே என்ற கிராமத்துல அதுக்கு பக்கத்துல இருந்து தொடங்குறது, பிரான்ஸ்ல இன்னிடத்துல இருந்து வந்திருக்கிறேன், நன்றி உங்களை எல்லாரையும் சந்திச்சது, சந்தர்ப்பம் வாய்த்தால் எல்லாரோடும் பேசுவேன் இறங்க வேணுமோ இல்லையோ. அதுக்கு குருவானவரே, உங்களுடைய தாய் தந்தையர், உங்களை பெற்றெடுத்தவர்களே, இங்கு இன்முகம் காட்டி உட்கார்ந்திருப்பவர்களே, வேலை இல்லாமல் சேர்ச்சுக்கு வந்திருப்பவர்களே என்று தொடங்குறதா நான் இல்லை. தயவு செய்து நடாமோகன் உட்பட நாங்கள் மற்றவருடைய நேரத்தை சுருக்கப்படுத்தி மற்ற நிகழ்ச்சியின் தலைப்பை அறிஞ்சு அந்த நிகழ்ச்சிக்குள்ள போய் நாங்க விளையாடுறதுதான் நல்லது என்று அன்போடு நினைக்கின்றேன். இளமையா இருக்கிறது அப்படி என்று போட்டு நான் இரவுல சாப்பிட்றேன் இல்லை, சரியோ டாக்டர் என்று கேட்கிறதே வந்து நின்று சரியான கட்டுப்பு கடப்பா வந்து இது என்னன்ட்டு நான் FM ரேடியோக்கு விட்டேன். இது என்ன நினைப்பாங்க கேட்கிறவங்க? நடாமோனை பற்றி கவலை இல்லை, இந்த காற்றில் இருக்கக்கூடிய உறவுகள் இவ்வளவு மலினமானவர்களா? என்ன பாட்டு அது? ஆளும் வளரணும், ஆளும் வளரணும். நமக்கு அறிவு வளருதா? அடுத்த வரி நம்மை அடுத்த வரி சொல்லுங்க. வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி,
உன்னை ஆசையோடு என்றவருக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. அப்ப சிறப்பா இருந்து நன்றி. அப்ப நாங்கள் பெற்றவர்களுக்கு பெருமை சேர்க்கிறோமா இகழ்ச்சியை சேர்க்கிறோமா? அலட்டி கொண்டு நின்றா யோசிப்பாங்க, இன்னும் இந்த பெற்றோர் வழக்கு இல்லையே வேற சரியான்னு சொல்லி. சரி பாரதி, இப்ப என்ன நிறைவுரை என்ன சொல்றீங்க? நானூற்றி வருஷம் அடிமை வாழ்க்கை வாழ்ந்தவை, அதுக்காகத்தான் இறங்கி மோசையை விட்டு அவையில மீட்டு கொண்டது. ஒரு மனுஷனை போட்டு நாங்களும் கூட இன்றைக்கு அடிமை வாழ்க்கை தான். ஒரு சம்பளத்துக்காக வந்து நின்று சொல்ற வேலையெல்லாம் செய்துட்டு அடிமையில் இல்ல எது இன்றைய எல்லாரும் அப்படித்தான் இருக்க வேண்டாம். இன்றைய அடிமை நிலை பற்றி பேசுங்க. அது நீங்கள் சரித்திரம் சொல்றதுக்கு சொல்லலாம் வடிவா, அதுல ஒன்றும் இல்லை. நான் சொல்றது பேர் சொல்லி சொல்றது. சரி, நீங்க மாறி வேற எங்கேயோ இல்ல பைபிள்ல வாணிமோன் ராகிமோன் எல்லாம் இல்ல தானே. அதுல சொல்ல வேண்டாம் ஒரு அந்த பேர்களை. இப்ப பாருங்க, இப்ப சில மற்ற ஒரு சிலரும் சொல்வேன், இன்றைக்கும் யாரோ சொன்ன நீங்கள் அது வேண்டாம். வாணிமோனோ தெல்லக்கு தெரியும், தெரியாட்டி தேடி கண்டுபிடிக்கணும் கூகுள்ல அடிச்சு. பகுத்தறிவு முந்தி கொண்டால் பழக்கத்தை வழக்கத்திலிருந்து மாற்றிக்கொள்ளலாம். சொல்லி பழகிட்டு மாறி சொல்ல என்னன்னு சொல்லி சொன்னா அந்த தனி மனித புகழ்ச்சி. அது நாங்களும் ஓமண்டு கேட்டு அதுல இருந்தா நிச்சயமாக மற்றவங்கள் பத்தியில நாங்கள் தரம் இழக்கப்பட்டுருவோம் இல்லையா? இப்ப அன்றைக்கு ஜெயநடிசர நிகழ்ச்சியில பார்த்தேன், நிறைவுல வாணிமோனுக்கு நன்றி என்று ராமோனுக்கு நன்றி என்றைக்குல நான் வேலையில நிக்கிறேன், கேட்டு ஒன்று தான் இருந்தேன், நிகழ்ச்சி கேட்கிறேன். நான் இப்ப எஃப்எம்லையும் போறபடினால கேட்பேன். யோசிச்சேன், இது எப்படி நிப்பாட்டுறது? நான் ஒரு பங்களிப்பு செய்ய இல்லையே இந்த நிகழ்ச்சியில. அன்றைக்கு ஃபாதர் வந்திருந்தவர் இல்லையா, அவர்கிட்ட பேர் தெரியாது, அவர் கொஞ்சம் ஆனா அவர்கிட்ட அடுத்த பேர் வேற ஒரு மொழி பேர் மைக்கேலா. ஓகே. ஆனா உண்மையில அவர் கேட்டாலும் நான் அதை ஓப்பனா சொல்ல வரைக்குள்ள ஏண்டா இந்த அம்மா கூப்பிட்டான்ற முகம் தான் இருந்தது. அவர் சொன்ன பதில்களையும் கவனிச்சிங்க. பிறகு பார்த்தாரு, என்னன்னா இவ்வளவு உறவுகள் எல்லாம் வந்து கதைக்கிறாங்களோட கடைசியில சொன்னார் அழகா, என்ன இது ஒரு நல்ல தருணமா இருந்தது, எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்தது, மகிழ்ச்சி அடைஞ்சேன்னு சொல்லி இல்ல விட வர்றார். ஆனா முதல்ல அப்படி மூவம் இருக்கே இல்ல. என்னடா இது, யார் ஐயா ஜியா நடேசன் முதல்ல செட் பண்ணவர் சரிவரே இல்ல, அவருக்கு அது ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு வேளை இருக்கலாம், கொஞ்சம் அந்தரமாவும் சரிவரையில. அப்புறம் திருப்பி நான் அடிச்சு கதைச்சு தான் இல்ல நான் சும்மா பொதுவா அவர் அப்படி நெக்காட்டில நான் சொல்றேன். ஏனென்றால் நாங்கள் பேசுறதுலயும் உறவுகள் வந்து அன்றைக்கு சாந்தினி துரையரங்கன் வந்து ஒரு பொம்மை குட்டி ஐயான்னு சொல்லி ஒரு பெரியவரை பெரிய நிகழ்ச்சி எடுத்தா வாழ்த்த ஒரு குருவியும் இல்லையல்ல. நான் வெளியில இருந்து விஜயானசனர்கள் சில விட வாரவர் இப்ப பார்த்தா இல்ல, அது ஒரு 6-7 பேர் வந்து பேசினவர் தெரிஞ்ச நவாலி எங்கட ஊர் தான் எனக்கு அது. ஆனா இது சும்மா தலைப்பை எடுத்துட்டு வாருங்கள் பேசலாம்ன்றது நிகழ்ச்சி இல்ல. எத்தனை பேரோடய கதைச்சு நான் கடைசியில வந்து கேட்டேன், நான் எப்படி இந்த இணைப்பை ஏற்படுத்தினீங்கன்னு சொன்ன எல்லாரோடும் பேசிருப்பார். அதுக்கு அடுத்ததான் நவஜோதி வந்தார், ராஜேஸ்வரி பாலசுவரர் கொண்டு வந்தார். அவர் சொல்றாரு, யாரும் இருந்தா கதைங்கோண்டு. அவர் வர மாட்டார் ஒரு நிகழ்ச்சிக்கும், ஆனா அவற்ற நிகழ்ச்சிக்கு வேற ஒண்ணு வேண்ட எண்ணம் பரவாயில்ல. பிறகு ஒரு கதை சொன்னார், நேரடியா வராட்டிலும் நிறையவே நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி சமாளிச்சு போட்டு விட விட்டு போயாச்சு. பிறகு நான் வந்து நின்று மிச்ச நேரத்தை நிரப்பினதை நின்று அப்படி இல்லை, பகுத்தறிவு தான் வேண்டும். அப்ப புகழ்ச்சிகளை விட்டுட்டு இனிமேல் இது யார் நடத்துறதோ, இப்ப வாணிமோன் ஒலி இயக்கத்தில் இருக்கிற நிறைவில் ஒரு நன்றி சொல்றது பரவாயில்ல. ஒலி இயக்கத்தில் எங்களுக்கு கறந்த வாணிக்கும் நன்றி என்று சொல்லி விடப்படுறது நன்றி. ஆனா அவியலுக்கு எல்லாம் நிகழ்ச்சி வந்ததுக்கு நன்றி என்று ஒவ்வொருத்தரும் சொல்லி கொண்டிருந்தால் கேட்போர்கள் பார்ப்போர்கள் அழகாக எண்ண மாட்டார்கள். இது இன்றைக்கு பிரார்த்தனையில சில பேரை வேலை செய்தவனை விட்டுட்டீங்கன்றதுதான் தொடங்கினான் கதை. வணக்கம் ராஜதியர்களே, வாங்க. தெய்வம் எழுதினான் காலையில தான். ஆனா அந்த என்ன தெரியாம அந்த பதிவில் எழுதி கொண்டு நேரம் சென்று யூடியூப்ல இந்த கேள்வி எழுதி வேற இடத்துல எழுதி போட்டு தெரியாம அமர்த்தி விட்டேன்னா அதை காணேன்.
எங்கேயோ போயிட்டு அங்க போய் கிடக்கு இல்லை நான் யூடியூப்ல பாக்குறாங்களோ தெரியும் எங்க போச்சு வேணும்னா தெரியும். ஓகே நன்றி வணக்கம். நான் அப்புறம் எழுதி வரலாம் இல்லாட்டி அடுத்த இடம். சரி, மிக்க மகிழ்ச்சி, நன்றி. ஆம் ஆம், இது நான் சொன்னதும் சுய சிந்தனை தானே, என்ன நாங்க சிந்திக்கலாம் இல்ல. இடம் பொருள் அங்கால என்ன மூன்றாவது சொல்லு யாருக்கா தெரிஞ்சா ஞாபகம்? அதாவது இது சிந்தனை இல்ல, சுய சிந்தனை இல்ல, இது நற்சிந்தனை, விழிப்புணர்வு. ஆமா ஆமா. இப்ப அதாவது இன்றைக்கு வாய்ச்ச நற்செய்திக்கு இது ஒரு விளக்க உரை. அப்படியா? நன்றி நன்றி. அதாவது நீங்க சொன்னீங்க தானே அப்போது ஒரு வார்த்தையோட்டு சொல்லி சொன்னீங்க. இதுல இப்ப யார் பேசுறது? இறைவனுடைய ஞானம் பேசுகிறது. இறைவன் தந்த this is a portion from by the Holy Spirit. This is came from the God wisdom. அவருடைய wisdom தான் பேசுது. நான் அதை நம்புறேன். எனக்கு தெரியாது, நானே ஆச்சரியப்படுவேன் என்னென்று காய்ச்சி நான் தான் விளங்குது யாரோ எனக்குள்ள இருந்து அதை இயக்கினம் என்று சொல்றது. அதுக்கு நன்றியா இருக்கிறது எப்பவுமே நல்லது இல்லையா? அதுதான் அதுதான். ஆமா ஆமா. இனி சொல்றத எல்லாரும் நான் இங்க அவர் இப்ப இல்ல, இங்க ஜெர்மன்ல இருக்கிற ஒருவர் எல்லா வானொலியிலுக்கும் போவார். போயிட்டு கூடுதலா தொடங்கின உடனே அவர் கொஞ்சம் கூடுதலா கதைச்சு கொண்டே போவார். என்ன அப்ப நான் என்ன தங்கை வீட்டுக்கு போய் கணவர்ல நிக்க அவர் கேட்டு கொண்டு நானும் கோளுக்குள்ள ரேடியோ கேட்டு இருந்தேன். அவர் தொடங்கினோன்னு ரேடியோ நிப்பாட்டினார். அப்ப நாங்க நான் இருக்கிறேன் தங்கச்சி பேசினேன், நான் இருக்கிறேன் இவர் என்ன நிப்பாட்டு இந்த ஆள் பாருங்க கதைச்சு கொண்டு இருக்குமே என்ன எல்லாம் கதைச்சு கொண்டு இருக்கோம் சொல்லி பாருங்க, யாரோ விசனிக்கிறோம் என்ன இல்ல இல்ல இறந்துட்டார். அது எல்லாம் இல்ல யாரோ. ஆனா அவர் நினைச்சு கொண்டிருக்கிறார் தான் அப்படி கதைக்கிறது நல்லா இருக்கு. ஆக்கள் எல்லாம் தன்னை வர வைக்கணும். தெரியும், நானும் அவரை அறிஞ்சிருக்கிறேன்னு கேள்விப்பட்டு கதைக்கிறது எல்லாம் எல்லா வானொலிக்கும் போவார். கூடுதலா இப்ப இல்ல அவர் வந்துட்டு. பேர் சொல்லி பெருமைப்படுத்தலாமா அல்லது வேணாமா? விளங்குற பேர் சொல்லி பெருமைப்படுத்தலாமா அல்லது வேண்டாம்? பிரச்சனை இல்ல. தெரிஞ்ச மயந்தி என்று சொல்லி அவர் வந்துட்டார். இப்ப என்ன பேரை திருப்பி சொல்லுங்க. மயந்தி என்று சொல்றாரு. மையந்தி அல்ல மகேந்தி. மகேந்தி மகேந்தி இங்க லண்டன் வானொலியில ஆனா பொறுங்க அவர் இல்லையன்றது கதை என்னன்னு சொல்றீங்க. நான் அன்றைக்கு கூட கொஞ்ச நாளைக்கு முன்னும் யார்கிட்ட கேட்டு நான் வானொலியிலே கேட்டு நான் இல்ல இல்ல அவர் இல்ல ஜெயநடிசனே அவர் எந்த வானொலியில வந்தார்? யாரும் கனவே சொன்னவர் வர்றது இல்லையா? இல்ல அதல்ல அவர் இப்ப எங்கேயாவது காற்றிலே இல்ல வர்றாரு. இதுக்கு முந்தி டிஆர்டிக்கு வந்தார். இப்ப கொஞ்ச நாள் அது எல்லாம் சரி. இப்ப அவர் இந்த வானொலிக்காவது வந்தாரான்னு இல்ல. நான் வேற ஆக்கள்கிட்டையும் கேட்டேன். நான் ஒரு ரேடியோலையும் அவர் காணையில் தான் சொன்னாங்க. இல்ல அவர் கூட கதைப்பார். அவர் நிறைய வாசிக்கிறவர். அவர்கிட்ட ஆற்றலும் இருக்குது இல்லையண்டில். ஆனா நாங்கள் காய்ச்ச கதை இந்த விஷயத்துக்கு வராம வணக்கம் சொல்லி கொண்டு இழுத்து கொண்டு நான் சொல்றேன் என்ன சொன்னா இல்ல அவர் அப்படி கதைக்க நேரம் கதைச்சு கொண்டே போறேன். அது சரி நேரத்துக்காக நான் சொல்றத பேர் வேற யாரும் தெரியல. அதுக்குதான் நாங்க என்ன இதெல்லாம் நீங்க சொல்றது அவரும் உட்படத்தான். நாங்கள் ஒரு 20 வரி என்று சொன்னால் மற்றவர்கள் கேட்கக்கூடிய ஒரு 10 வரி என்று சொன்னால் அதை சுருக்கி ஒரு அருவாசியாக நாங்கள் அந்த கருத்தா சொன்னா மற்றவர்களும் கேட்பார்கள் நான் நினைக்கிறேன். இல்ல இறங்கி இல்ல இப்ப ராஜினி சொல்றது பேர் என்னன்னு சொன்னா நாங்கள் அவைகளை ஞாபகத்து வருது ஞாபகப்படுத்துறாம இதுல இருக்கிறார்கள். இப்ப கலவாணி வெல்ற இல்ல தானே என்றாலும் அவைய நாங்க இந்த ரேடியோல நினைக்கிறோம் தானே. இல்ல அது இப்ப கடைசியில ஒருக்கா சொல்லலாம். இப்ப பாமுகத்துக்கு நன்றி என்றால் இப்ப இறைவனுக்கு நன்றி என்றால் இப்ப கன இறைவன் இருக்காருன்னு வைங்களேன். எந்த இறைவனுக்கு போகணுமோ அங்க போகும் தானே. இப்ப ஒரு பெண் பாஸ்டர் ஓடி போனார் வியாழக்கிழமை. அவர் நினைக்கிறேன் இப்ப நாங்கள் அம்மாவையெல்லாம் நினைக்கிறோம். நாங்கள் சொல்லாத நினைப்பு சில நேரம். அதுதான் அது பெற்றோர் தெய்வத்தில் எழுதினாலே அம்மா அப்பாவை நினைக்கிற வேண்டியதானே. அது ஒவ்வொரு முறையும் பேர் சொல்ல தேவையில்லை தானே. அம்மாட பேர் இது, அப்பாட பேர் இது,
என்று சொல்ல தேவையில்லை அம்மாண்டு தானே. சொல்லிக்கல அது அம்மாவோட பேரா தானே இருக்கு. அது மாதிரி வாணியன் தோழியன்னு சொல்றதா இல்ல நண்பியன்னு சொல்றதா இல்ல 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 பேரு. என்ன சொல்லல, விவாதமாக்காம விஷயத்தை மட்டும் விளங்கினவென்றா அது சரி. ஏனென்றால் இது நான் செய்கிறேன், ஆனா இது ஒரு பொது காற்றல் எல்லா இடமும் வருது. நண்பர்கள் மட்டும் என்ற ஒரு ஊடகம் இல்லத்தானே. நாங்கள் Facebookல போனா வரும் பார்க்கலாம். இல்ல இல்ல அப்ப அங்க மற்றவர்கள் அது நினைக்கணும். இப்ப பாமுகத்துக்கு நன்றி என்று சொல்லி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அது எல்லாரையும், அத உறவுகள் உட்பட எல்லாருக்கும் நன்றி. அது யார் யார் சம்பந்தப்படுறீங்களோ என்றது. நான் இப்ப இருந்துட்டு சொல்றது நான் இல்லை என்று சொல்ல வேற இல்லை. இந்த எப்பவுமே பிறகு அடுத்த தொகுப்பாளர் வாரார். அவர் வந்த உடனே பேர்கள் எல்லாம் சொல்லி தொடங்கல. ஒரு பொதுவான ஒருவர் கேட்டு கொண்டிருக்கிறார், எக்ஸ் என்றவர் கேட்டு கொண்டிருக்கிறார். அவர்தான் சமூகம் வெளிப்படையே ஏன் நாங்கள் வாரம் சூம் குழுமத்துக்குள்ள மட்டும் நிக்காம ஏன் வெளியால வாரம் என்றா மற்றவர்களும் அதை கேப்பினம். அவர்களுடைய அவைந்த காலையும் செருப்ப போட்டு அவற்ற ஷூக்குள்ளையும் காலை வச்சு கொண்டு யோசிக்கல வேணும். இவர் எப்படி இதை நினைப்பார், இவர் எப்படி இதை உள்வாங்குவார், நாளைக்கும் இந்த நிகழ்ச்சிகளை வந்து கேட்டு கொண்டிருப்பாரா, அது வருமல்லோ. இப்படி வைப்பமே நாங்கள் எல்லாம் சவரங்களா தான் காய்க்கிறோம். இப்ப பாலன் அவர்கள் அதை சொல்றார், பேரெல்லாம் சொல்லிக்கல நீங்க என்ன நினைக்கிறீங்கள் என்று அதுல வச்சு கதையை கண்டுபிடிக்கலாம். இல்ல பாலன் சொல்றது சரி. ஆனா பாலன் வர்ணித்து கணக்கள் சொல்லுவார். அதுதான் ரெண்டும் கேட்பவனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். திருப்பி இது என்ன இது இவ நாங்கள் இந்த சாமியார் ஆசாமியார்கள் எல்லாம் இருக்கிறவല്ലോ அவை காசு கொடுத்து பக்தர்களை முன்னால் இருத்தி வைப்பினோம். ஏன் அரசியல்வாதிகள் எல்லாம் ஒரு கொஞ்சம் பேரை வச்சிருந்தோண்டு இப்ப கிட்டடியிலையும் போய் ஏதோ 48 பஸ்ல வந்து எல்லாம் கதை சொன்னவில்லை இல்லை யாழ்ப்பாணத்துக்கு. அப்படியே அது வளமை. அது சமயங்களிலும் கோயில்கள் ஆலயங்கள் வழிபாடுகளிலும் இது வளமை. கொஞ்சம் பேரை அது மாதிரி நாங்களும் இருக்கிறோமோ இல்லத்தானே. இப்ப உண்மையிலேயே நான் என்ன சிறுக்கோணும், சாதாரணமான இந்த சமய ஆசாமிகள் மேல இருந்தா என்னன்னு 2 தரம் சொல்லுங்க ஜெயரசன் அவர்கள் என்ன உங்களுக்கு டெக்ஸ்ட் போடணும். நடாமன்ற பேர் 2-3 தரம் கூட சொல்லுங்க இல்ல சொல்லணும். நான் மாறாக நான் அதை அரியணமா பாக்குறேன். என்னடாப்பா இது, நாங்க நீண்ட தூரம் பயணிச்சிருக்கிறோம். நாங்கள் இல்லாத காலத்திலும் இந்த காட்டுல போகணும் என்று நம்புறோம். போவாட்டி ஒண்ணும் செய்யலாம். பிள்ளையாடுக்காதீங்க. இல்ல பிள்ளையாட்டுக்கு இல்லாத நாங்கள் நீங்க தர விளக்கம் சரி. இப்ப நாங்க பயணம் செய்யல அது பேர் யாருன்னா பேரு இல்ல அது நீங்கள் சொல்லலாம், அதுல சொல்லலாம். இப்ப இதுல நான் ஒரு பேரை பேரை சொல்லுவேன். நான் இப்ப அது பேர செய்கிறது இதை பொறுப்பா அப்படி கேட்கிறபடியே நான் அதை சொல்றேன். இல்ல அது சிறப்புன்றதான் நான் சொல்றேன். நீங்க யாராவது இப்ப நான் ஏன் இடைக்குள்ள ஒரு நாள் உறவுகள் பக்கத்துல எழுதினான் லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் .net லண்டன் தமிழ்.net சொல்லுங்கோ தொகுப்பாளர்கள் என்று. சரியா? இப்ப நேற்று முந்தின நாள் நடந்த ஒரு நிகழ்ச்சியில தவறாக ஒரு தொகுப்பாளர் சொல்றாரு. ஆனா இருக்கிறது தாங்கள் 30 வருஷமா எங்களோட இருக்கிற வேண்டும் கதை சொல்லப்படுது. அவர் சும்மா கிட்ட வந்து நிகழ்ச்சி என்னவே எங்களை யாரையும் நான் முன்படுத்த இல்லை. ஆனா அதுக்கு பிறகு சில தொகுப்பாளர்கள் உதாரணமா நவஜோதி எனக்கெல்லாம் அந்த மெசேஜ் பார்த்த மாதிரியே தெரியல. ஏதோ உடனே தண்ட நிகழ்ச்சி இலக்கத்தை சொல்லி போட்டு விருந்தினரை சொல்லி போட்டு முடியக்கலையும் சொல்ல இல்லை. அது நான் கேட்கறது என்னன்னா, இது பாமுகம் நீங்கள் முகநூலில் இப்ப இதுல இருக்க கரவேற்கே தெரியாது. நான் சொல்றேன், முகநூலில் FATV தமிழோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். அல்லது ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குமாக இருந்தால் FATV தமிழ் என்ற ஆப்ல நீங்கள் இதை இப்ப கேட்டுக்கொண்டிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி பதிவுக்கு அல்லது முக்கியமாக இணையதளம் காசு. எனக்கான வானொலிகளுக்கு இணையதளம் இல்லை, ஏனென்றால் அதுக்கு காசு. அது நாங்க அதை செலவு செய்கிறோம். அதுக்கு ஒருவருக்கு 40,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறோம் ஒவ்வொரு மாசம். அது உங்களுக்கு பலருக்கு தெரியுமா தெரியாது. அது இயக்கப்படுது அது அங்கால. அப்ப அந்த firstaudio.net இணைய பக்கத்தில் சென்று நீங்கள் நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். நிறைவாக இந்த நிகழ்ச்சி இன்று நள்ளிரவுக்கு பிற்பாடு யூடியூப் வலையொலி தளத்துல FATV தமிழ் லண்டனில் நீங்கள் பார்க்கலாம். அந்த லிங்கை நீங்கள் எடுத்து பாவிக்கலாம். சரி, இன்றைய நிகழ்ச்சி இது. விருந்தினருக்கு வருவோம் என்று தொடங்குறது அழகா இருக்கும் எல்லாம். இடைக்குள்ள நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது லண்டன் தமிழ் பார்த்து கொண்டிருப்பது பாமுகம். தொடர்ந்து இன்றைய விருந்தினர் என்று சொல்றது நல்லா இருக்கும் எல்லாம். இப்ப நாங்க சொல்றோம். அதுதான் இப்ப சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டு. ஆனா நெடுகாலமா வாணிமோகன் நடாமோன்னு சொல்றோம்.
எது முக்கியம், எது சொல்ல வேணும், முக்கியமா சொல்ல வேண்டியது அது. அந்த நிலையத்தை பற்றி சொல்றோம். நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், இந்த விருந்தினருக்கு விருந்தினர்கள் நிகழ்ச்சி செய்து கொண்டு போயிட்டு அடுத்த கிழமை எங்கேண்டா ஏதோ ஜெர்மனி ஒரு ஆள் லண்டன் ரேடியோ ஒன்றுக்கு இட்டு வண்ணவியல் பேர் தெரியல என்று சொல்ற ஆக்களும் கனவேற கண்டிருக்கேன் நான். நாங்கள் எல்லாம் வந்து வாழ்த்தி எல்லாம் புகழ்ந்து போட்டு விட எந்த டிவி என்று ஞாபகம் இல்ல, ஜெயநடேசன் தான் தான் எடுத்தவா தெரியல எந்த டிவி அப்படி சொன்னா. உண்மையில கண்டிருக்கேன்னா, நான் பொய்க்கு சொல்லல. அப்ப அவமானமா இருக்கும். என்னடாப்பா பிரச்சனை இது, வந்து காய்ச்சிட்டு போறீர்கள். அப்ப அவைக்கு தெரியலன்னு நாங்கள் சொல்றது, நீங்க அது சொன்னீங்க. இப்ப அது நல்லதுன்னு சொல்ல வரேன். இப்ப உதாரணமா ஈஸ்வரன் அண்ணா வந்தா கடைசியில வந்து விருந்தினருக்கு சொல்லுவார், இங்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி தமிழை நேசிக்கிறோம், இது இத்தனை ஆண்டுகளா போகுதுன்ற ஒரு வார்த்தை சொல்லுவார். சில வேளை அதுவும் தேவையில்லாம மாதிரி தெரியும், ஆனாலும் ஓஹோ இது விருந்தினருக்கு சேர்த்து சொல்றார், தெரிஞ்சுட்டு போங்கன்ற மாதிரி சொல்றாருன்ற போது நான் கேட்டுருக்கும் போது கைதாட்டி இருக்கேன். சரி, நல்லது, அது நல்லது. சுய புகழ் பாடினாலும் கூட ஆனால் ஒரு தொன்மையை ஒரு வரலாற்றை சொல்றோம் ஒரு விருந்தினருக்கு. அவருக்கு கேட்குதோ இல்லையா, அவர் மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிற இன்னும் ஒரு 10 பேருக்கு காதுல விழும் என்றதான் அந்த 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 உண்மை கதை. சரி, எனிவே இது நாங்கள் நீண்டதாக கொஞ்சம் போயிட்டுதான். ஆனா பேறுகளை சொல்றதையும் இறைவன் சம்பந்தமாக பிரார்த்தனை சொல்லும் போது எல்லாம் தெரிஞ்ச ஒரு இறைவனுக்கு கதை சொல்லாமல் இருப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய சொந்த கருத்து. நீங்கள் நினைச்சால் மாறுங்க, இல்லை என்றால் ஆள்தான் வளர்ந்திருக்குது, மிச்சம் ஒன்றும் வளர இல்லைன்னுட்டு நன்றி வணக்கம் சொல்லுவோம். சரி சரி, சந்தோஷம் சந்தோஷம். மற்றபடி என்னது, காதல் தினமா காதலர் தினமா ஓடிச்சா நல்ல வடிவா பெற்றோர் தெய்வத்துக்குள்ள சேர்ந்து பேசுவோம். சரி, என்ன பாப்பம் ஒருக்கா யார் யார் இருக்கிறீர்கள் உறைஞ்சு போய். சிவாஜினி அவர்கள், ரஜினி அவர்கள், வணக்கம். ஓ உறைஞ்சு போய் இருக்கிறீங்க. வணக்கம் வணக்கம். தியானவர்கள், வாழ்நர்கள், டெய்டன்னா நெய்சிப்பவர்கள் சேர்ச்சு காட்டிட்டு போயிட்டார். ஒருக்கா வாரம் சிவாஜினி அவர்கள். நெய்சிலிப்பவர்கள் நீங்கள் இருக்கிறீங்களா? நான் நிற்கிறேன், ஆனால் நான் நிற்கிறேன் தான். நான் இப்ப விடைபெற போகிறேன். நன்றியோட. பரவாயில்ல, ஒரு பதில சொல்லிட்டு ஓடுங்க. இன்றைய சிந்தனை முதலாவது சொல் என்ன சொல்லி தொடங்கினீங்க? சிந்தனை சொல்லும் போது சிந்தனை சொல்லும் போது நீங்க வாசிச்சதுல முதலாவது இன்றைய இறைவாசகமாக நான் பார்த்து சும்மா உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காகத்தான், நீங்க பிளவடிக்கிறது ஒன்றும் கிடையாது. சரி, அதை தொடர்ந்து சுவாதினி அவர்கள். இறைவாசகங்கள் அன்றாட வாழ்க்கை சூழல்களில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் என்று சொல்லுங்க. அதே இருக்கிறீங்க. இல்ல, முதலாவது சொல், முதல் 2 சொல்லுங்க. இன்றைய வாசகங்கள் என்று சொல்லி எழுத சிந்தனை சொல்றீங்களா? சிந்தனை நீங்க வாசிச்சது. இன்றைய வாசகங்கள் அன்றாட வாழ்க்கை சூழல்களில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள், வாழ்க்கை மரபுகள், நெறிமுறைகளை எடுத்துரைக்கின்றது. மனிதர்கள் முன் அதுக்கு பிறகுதான் அந்த இன்றைய வார்த்தைகளை சொல்ல தொடங்குறீங்களா? நாம் இன்றைய வாசகங்கள் என்று சொல்லி அன்றாட வாழ்க்கை சூழல்களில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள், வாழ்க்கை மரபுகள், நெறிமுறைகளை எடுத்துரைக்கிறது. மனிதர்கள் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகின்றார்களோ. ஓகே, சரி சரி. அப்ப இன்றைய வாசகங்கள் என்றது எங்களுக்கு தெரியாதே. இன்றைய வாசகங்கள் தான் இன்றைக்கு அதுல வருது. இன்றைய வாசகங்கள் இந்த பின்னுக்கு வர விளக்கங்களை பின்னால வருதா? ஓகே, நல்லது நல்லது நல்லது. சரி, நான் நினைச்சது எனக்கு இன்றையன்றது இவ்வகையான வாசகங்கள் என்றுதான் எந்த காதுல விழுந்தது. நான் எவ்வகையான இது நேற்றியான் தொடர்ச்சிய வாசிக்கிறார்ன்ற மாதிரி இருந்தது. சரி, இன்றைய வாசகங்கள் எங்களுக்கு பின்னால. சரி, இப்ப விளங்கிட்டது. உற்சாகம் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காட்டித்தான். இப்ப இங்க தேவாலய பக்கமும் இன்றைக்கு தேவாலயத்துக்கு போறோம். காலையில 11 மணிக்கு. தமிழ் பூசையோ? இல்ல, தமிழ் பூசை இல்ல, பிரெஞ்சு பூசைக்கு தான் போறோம். அன்றைக்கு ஃபாதர் கேட்டார், நீங்கள் மற்ற மொழி பூசைகளுக்கு போறீங்களோன்னு சொல்ல. எல்லாரும் பிரெஞ்சு பூசைக்கு தான் போறது. மாசத்துல ஒருக்கா எங்களுக்கு தமிழ் பூசை. ஆனா எல்லாரும் சொன்னீங்க நாங்க தமிழ் பூசைக்கு தான் போறோம். நாங்க அதிகமா 2 ஒருத்தர் சொன்னீங்க. தமிழ் பூசை இல்ல எங்கள் இடத்துல. அதான் சொன்னீங்க, நீங்களும் சொன்னீங்கல்ல. ஆனா அவர் கவலைப்பட்டார், அது இல்லாட்டி எப்படி தமிழ் பிள்ளைகள் எங்கட பிள்ளைகள் எப்படி வருவினோம் என்ன.
ஆமா. சரி, ஓகே. ஆனா அவரும் பதில் சொல்லாம தான் போயிட்டார். அதுக்கு நீங்க எல்லாரும் கேட்ட ஒரே ஒரு கேள்விதான், பிள்ளைகளை இப்படி ஆர்வப்படுத்துறேன். அவர் பெருசா துல்லியமா பதில் சொல்லல, கவலையை தான் வெளிப்படுத்திட்டு போயிட்டார். ஏன்னா இங்க எங்களுக்கண்டு ஒரு இது இல்லை தானே, எங்களுக்கண்டு இந்த தமிழ் இந்த வேறு இடங்கள்ல இருந்து தான் எங்களுக்கு வந்து இல்ல இல்ல, கேள்வி தமிழ் பூசை அல்ல. தேவாலயங்கள் சமய வழிபாடு முறைகள்ல வந்து பிள்ளைகள் வெளிப்படையான ஆர்வம் குறைவு, குறிப்பா தேவாலயம் வர்றது குறைவு, ஆர்வம் இல்லை என்றதுக்கு தான் அந்த அந்த அப்ப அவரே சொன்னார் என்ன, தான் இங்க இருந்து ஊருக்கு போனா அந்த 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 ஞாயிற்றுக்கிழமைக்கு வருவினமா எல்லாரும். பேர பிள்ளைகள் தான் ஓ, அப்ப அவரே சொல்றாரு இந்தியாவிலேயே வர்றேன் தான் அவர் சொல்லாம சொன்னாங்க. அதை இந்தியாவுக்கு தமிழ்ல சொந்தக்காரர்களே போறதில்லை அதுவும் இந்தியாவில். அப்ப பிறகு ஜெர்மன், பிரான்ஸ்ல, லண்டன்ல இப்படி பிள்ளைகள் ஆர்வமா ஓடி வருவார்கள். ஆனா ஒரு 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 சின்ன தகவல், இந்த இங்க லண்டன்ல நான் கண்டு வியந்தது வந்து, அது ஜெர்மனியில் நடந்தது என்று நீங்கள் அடிக்கடி சொல்லி இருக்கிறீங்க. இந்த பிள்ளைகளுக்கான பாசறைகள் நடக்கும், கேம்பிங். இல்ல, நான் கேள்விப்படவில்லை. ஜெர்மனியில அண்மையில சில வருஷங்களா நான் கேள்விப்படையில, ரகசியமா செய்திகளோ தெரியல. லண்டன்லயும் இல்ல, லண்டன்லயும் இப்ப நான் பெருசா கேள்விப்படுறது இல்லை. எல்லாமே தேவாலயத்துக்குள்ளதான் யூத் சர்வீஸ் செய்கிறீங்க. இப்ப பாருங்க, ஜெர்மனியில கடைசியா இளையோர் பாசறை இப்ப நடந்தது. அது இங்க நடக்குது. அது இங்க வியல் இந்த இங்கத்தே இருக்கிற ஆன்மீக பணிய ஃபாதர் அதை செய்கிறார். அது அப்ப அதுல தமிழ் பிள்ளைகள் போவினம் தானே? தமிழ் பிள்ளைகள் தான் போயினும் அதிகம். முந்தினது மாதிரி கிளம்பி பேர் வரையினமோ அந்த ஏரியால இருக்கிறார்கள் போயினோம். ரேஷன்ல இருக்கிறார்கள் ஒன்று உடல் இப்ப போன வருடமும் நடந்தது. அப்படி என்றா ஒவ்வொரு முறையில் நடக்கிறது. நீங்க அதெல்லாம் சொல்றேன் இல்லையே வந்து காட்டுல இல்ல. இதுகள் நல்ல விஷயம் இல்லை. மற்ற நாடுகளில் உள்ள இளையோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இப்படி ஒரு தூண்டலாக இருக்கு. வெங்கட நாட்டுல நடக்கிறதோ தேடி பார்ப்போம், பிள்ளைகளை கூட்டிட்டு ஜேம்ஸ் அல்சன் அவர் ஒரு மறையாசிரியரா இருக்கிறபடியா அவர் அதை ஒரு குடி ஒன்று செய்கிறவர்கள். அவர் ஞாயிற்றுக்கிழமையில மாசத்துல இருக்கா செய்ய என்ன செய்யறார்? சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு கதைச்சு. அதல்ல, நீங்கள் கேம்பிங் போவீங்க 4 நாள் ஒரு கிழமையாண்டு போய் தூர இடங்களுக்கு போய் நின்று அங்க முந்தி இருந்தது அந்த பாசறை பாத்தீங்களோ, ஆளும் வளரணும். நான் கேட்டது அந்த பாசறை அது நடக்கிறது. நான் இவர் இந்த வாரம் கூட்டிக் கொண்டு போறவர் அது பாசறை உண்டு. அது இருக்குது இங்க இருக்கு. ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கணும். நடுகிலும் செய்யலாதானே, தூரத்துக்கு போய் செய்கிறவங்க. ஏன் ஒரு வருஷத்துல ஒருக்கா தானே? இல்ல தம்பி, மன்னிப்போட ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் கவனிக்க வேணும். 83ஆம் ஆண்டு அதுக்கு முற்பட்ட கால பகுதிகள் இல்லை, அதுக்கு பிறகும் பிற்பாடும் வந்து இங்கத்தையில் நிலைமைகள் நாங்கள் வந்தோம் இதண்டம் பிள்ளைகள் எங்களோட இருந்தினோம். நாங்கள் பிள்ளைகளை கூட்டி கொண்டு போனோம். அதாவது நான் 83 இருந்து இந்தியன் உமனரியில இயங்கி கிட்டத்தட்ட 43 ஒரு இப்போ ஒரு 4-5 வருஷமாகத்தான் இந்த கொரோனா வந்ததோட தான் இப்ப இந்த தமிழ் பூசைகளுக்கு போறதை கைவிட்டது. காரணம், இனி எல்லோரும் பழகினவர்கள், எல்லோரும் வருவார்கள், முத்தம் தருவார்கள், இதன்பார்கள். அதாகவே வந்து அது ஒரு ஒரு ஹெல்தி, அதாவது சுகாதார பிரச்சனை ஒன்று தொற்று காரணமாக உண்டு. மற்றது ரெண்டாவது வந்து இப்ப முந்தின மாதிரி பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் முடிச்சு அவையவே வேற போய் தனியே இருக்கணும் உண்டு. ரெண்டாவது வந்து கூடுதலாக இங்க வந்து பிரான்ஸை பொறுத்தளவில், ஏமனை பொறுத்தளவில் ஒவ்வொரு ஒமனரியல் இருக்கு. ஒமனரி என்று சொல்லி சொன்னால் அதுக்கு ஆன்மீக பணியகங்கள் இருக்கு. இப்ப லண்டன்லயும் கூட. ஆனால் இப்ப ஜெர்மனிலையும் பார்க்க, பிரான்ஸ்ல வந்து உலக அதாவது ஐரோப்பிய நாடுகளை நாங்கள் எடுத்து பார்த்தால் பிரான்ஸ்ல வந்து இது ஒரு குமுக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது உங்களுக்கு தெரியும், ரீஜியன் பாரிசியன் என்று சொல்லக்கூடிய ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்ப கொலன்ல இருக்கிற ஆம்ஸ்டர்டத்துல இருக்கிறார்கள் ரொட்டர்டம் போயிடாது, ரொட்டர்டத்தில் இருக்கிறார்கள் ஆம்ஸ்டர்டம் போயிடாது. இப்படியான அந்த அந்த பிரச்சனைகள் அங்க இருக்கு, ஜெர்மனில இருக்கு. ஆனா பிரான்ஸ்ல அப்படி இல்லை. பிரான்ஸ்ல வந்து இப்ப வந்து எல்லா இடமும் இந்த 100 கிலோமீட்டருக்கு உள்ள, அதாவது ஒரு 5 ஜோன்னு சொல்லுவோம், இந்த 5 அந்த குறிக்கப்பட்ட அந்த ஏரியாவுக்குள்ள இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் அந்தந்த கோவில்கள்ல சுவாமிமார் ஒவ்வொரு வாரமும் இந்த கிட்டத்தட்ட இங்க படிச்சு கொண்டிருக்கணும். பாண்டிச்சேரி பிள்ளைகள், இலங்கை பிள்ளைகள் இங்க படிச்சு கொண்டிருக்கணும். சுவாமிமார் டாக்டரேட் செய்ய வந்திருக்கணும். அப்ப ஆகவே வந்து அவைகளை பிடிச்சு தண்டு ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து ஒவ்வொரு கிழமையும் பூசைக்கு. உங்களுக்கு தெரியாது, பிரான்ஸ்ல வந்து
6 மாதத்துக்கு கொஞ்சம் வெளியில போனால் 350-400 கிலோமீட்டருக்கு போனால் 6 மாதத்துக்கு ஒரு பூசை. ஏண்டா குருமார் இங்க இல்ல. மற்றது எங்கள்ட பிரச்சனைக்கு நாங்கள் வருவோம். எங்கள்ட பிரச்சனை. ஆனா இங்க வந்து இங்க உள்ள வெளிநாட்டு படிச்சு கொண்டிருக்கிற எங்களுடைய பிள்ளைகளை வச்சு எங்கட சுவாமிமார், எங்கட இப்ப மன்னர் சுவாமி அவர் தான் இங்க இருக்கிறார். நல்ல அருமையான எல்லோருடையும் நல்ல பழகக்கூடியவர். அவர் தான் இங்க வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப ஒவ்வொரு இடத்தையும் எங்களுடைய சுவாமி வந்து அவர் ஒரு ஆள் தான். மற்றது இந்தியன் பாதத்தை வச்சு இதண்டு ஒவ்வொரு போய் பூசை வைக்க சொல்லி இதண்டு அனுப்பி கொண்டிருக்கிறார். அது உண்டு. மற்றது தமிழ் பூசைக்கு போகக்கூடிய பிள்ளைகள் போய் கொண்டிருக்கணும் தகப்பனோட. என்ன பொறுத்தளவில் அந்த ஒரு பாக்கியம் இப்ப வந்து பிள்ளைகள் போயிட்டு என்ன கல்யாணம் முடிச்சு அந்தந்த இடத்துல இருக்கணும். அவை பிரெஞ்சு பூசைக்கு தான் போய் கொண்டிருக்கணும். ஏன்டா இப்ப பிள்ளைகள் அந்த சமுதாயத்தோட சேர்ந்து அவைகளோட இதன் கொண்டிருக்கணும். ஆனாலும் பரிசுல அந்த தமிழருக்கண்டு சொல்லி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த வழிபாடுகள் திங்கள்ல இருந்து திங்களை தவிர மற்ற நாள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்குது. அந்த ஆன்மீக பணியகத்துல ஃபாதர் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே வந்து இங்கத்தையில அந்த இப்பத்தைய நிலைமைகள், அதாவது நாங்க வந்த காலத்துல இருந்த மாதிரி நிலைமை இல்லை. நிலைமையில எல்லாம் மாறிட்டுது. பிள்ளைகள் இப்ப வந்து இதண்ட பிரெஞ்சில போய் இதண்ட அப்படி போய் பூசைக்கு போய் கொண்டிருக்கணும். ஆனாலும் எங்களுடைய பிள்ளைகள் இங்க வந்து இந்த தமிழ் பூசைக்கு போகணும் என்று விரும்புகிற பிள்ளைகள் போயினும் இதன்னினம் அதுக்குரிய வசதிகள் எல்லாம் மிக குறுமாறால செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதான் இந்த பிரான்ஸை பொறுத்தளவில் இதுதான் நிலைமை. மற்ற ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தளவில் அது சரியான கஷ்டம் தானே. எனக்கு எல்லாரையும் ஒருங்கிணைச்சு டொட்மோண்ட்ல இருக்கிற ஆளை கொண்டு வந்து பிராங்க்ஃபர்ட்ல வச்சிருக்கல. அது அப்ப இப்படியான அந்த ஒரு சிக்கல்கள் அங்கே இருக்கு. ஆனா பிரான்ஸ்ல அப்படி இல்லை. இப்ப இங்கேயும் ப்ரோவின்ஸுக்கு பறந்து போயிட்டோம். இங்கேயும் பிரான்ஸ்லயும் ப்ரோவின்ஸ்ல போய் இருக்கணும் இதன்னினம். ஆனா அவையை தவிர இந்த நான் இப்ப சொல்லக்கூடிய அந்த 5 சூணுக்களை இருக்கிறார்கள் அந்த குழுமமாக தமிழ் பூசைகள்ல கலந்து கொள்ளினம். தமிழ் ஆராதனைகள் இங்க நிறையவே நடக்குது. இதுதான் என்னுடைய இல்ல ஆராதனையை சொல்லலைன்னா இப்ப தேவாலயம் வர்ற உந்தலை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான கேம்பிங்கள் வந்து பிள்ளைகளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இல்ல. அதாவது சுவாமிமார் அதையெல்லாம் வடிவாய் அழகாகவே இங்க பிரான்ஸ்ல செய்து கொண்டிருக்கிறார். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அதுதான் கலாச்சார பண்பாடு இயலிச நாடகம் என்று சொல்லி முழுக்களும் வந்து சுவாமிமாரால அந்த ஒரு போர்டு ஒன்று இருக்கு, ஒரு நிர்வாக சபை ஒன்று இருக்கு. அந்த நிர்வாக சபையால முழுக்களும் நடந்து கொண்டிருக்கு. அதை தவிர இன்னும் ஒரு விஷயம், அந்தந்த பகுதியில இப்ப ஒரு கிராமம் இருக்கும். ஒரு கிராமம் என்று சொன்னால் இப்ப சாதாரணமா எவ்ரி என்று சொல்லுவோமே, எவ்ரிலே ஒரு நிர்வாக சபை அங்க இருக்கும். அங்கே ஒரு 9 பேரை வச்சு அதுக்கு ஒரு பிரசிடென்ட் ஒரு இது அப்படி அந்த குரூப் இருக்கும். அந்த பங்கில உள்ள மக்களை அங்க இந்த தமிழ் அதை வழிநடத்தி கொண்டிருப்பினோம். ஆனா இதுக்கு பொதுவாக குருவானவர் தான் அவரை இதாயிருப்பார். விளங்குதில்ல. அப்ப அப்படியான இல்ல அது ஓமண்ணா. இப்ப நான் சொல்றது ஒரு வாராந்த ட்ரிப். இப்ப ஹாலிடேயை விரும்பாத பிள்ளைகள் உலகத்துல இல்ல. சில பேர் தந்த குடும்பத்தோட போயிடும், தனியா போயிடும், ஃப்ரெண்ட்ஸோட போயிடும். சில பேர் கூட்டாக ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பஸ்ஸை பிடிச்சோ இன்னும் போயிடும். ஹாலிடேன்றது இல்ல. அந்த ஹாலிடே தான் இந்த கேம்பிங். ஆனா ஒரு சமய நோக்கத்தோட செய்யறது. அதுதான் ஏன் நம்மால இழக்கப்பட்டது என்றதான் என்னுடைய கேள்வி. ஏன் நாங்கள் முடியாதுன்றதை நான் ஒத்துக்கொள்றேன். தூர தேசங்கள்ல இருக்கிறோம்ன்றதை ஒத்துக்கொள்றேன். கல்யாணம் கட்டி போனவியல் பெரிய பிள்ளைகள், அவியல் இளையோர்கள் இல்லை. அப்ப அடுத்த அவியலுடைய பிள்ளைகள் இளையோர்கள் இருக்கிறது. இப்ப நாங்கள் இது நல்ல ஏன் இந்த சமய ஈடுபாடுகள் வீட்டுல நடக்குது, வெளியில நடக்குது இல்ல, தேவாலய பக்கம் இல்லை என்றதுக்கு முந்தி இதெல்லாம் தூண்டலாக இருந்தது என்று சொல்ல வந்தேன். தூண்டலாக இருந்தது. அப்ப அவைக்கு ஒரு ஆசை. இப்ப அவியல் ஒரு கமிட்டியை போடுவினம். இன்றைக்கு உங்களோட மகளும் என்னமோ மகன் அவியல் எல்லாம் அதுல பொறுப்புல விடுவினம். அப்ப நீங்கள் ஜூலைல நீங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுங்க. அவியல் ஜூம்ல மீட்டிங்கள் வைப்பினம், இடக்கிட கதைப்பினம். அதெல்லாம் நாங்கள் கைய விட்டுட்டோம். இப்ப இதுக்கு குருவானவர் தயங்குறாருன்னு வையுங்கோ, நேரமே நீங்கள் செய்ய வேணும் என்றுதான் நான் இப்போ வெளியில வாரேன். நீங்கள் செய்ய முடியாட்டி பரவாயில்ல, முயல வேண்டும். இப்ப சரி 5 மாநிலங்கள் மாவட்டங்கள்ல தூரத்துறை இருக்கிறாக்களை நாங்கள் ஏதோ ஒரு வழியால ஒருங்கிணைச்சிட்டு சரி நாங்கள் இப்படி ஒரு பொதுவான இடம் ஒன்றுல சந்திச்சு நாங்கள் ஒரு கேம்ப் 4 நாள் ட்ரிப் ஒன்றை ஏற்பாடு செய்வோம். தம்பி, ஒரு விடயத்தை இந்த நேரத்துல நான் இந்த ஒரு முக்கியமான விடயத்தை நான் சொல்றேன். உலகத்திலே எல்லா இனத்தையும் ஒன்று சேர்க்கலாம். இனத்தை ஒன்று சேர்க்கிறதுன்றது விளங்குதல்லோ. என்னுடைய பதில் என்னென்றால் நான் தமிழினம் இல்லை. ஏனென்றா தமிழினத்துக்கு அந்த பிழை இருக்குது என்றால் எனக்கு செய்ய விருப்பமா இருக்கு. அப்ப நான் தமிழரிலிருந்து வெளியில வாரேன்.
இங்க நாங்க பாருங்க, இப்ப மனுஷரா வாரோம். ஒரு விடயம் நான் இங்க இருக்கிற பூலன், அதாவது 92 ரீஜன்ல இருக்கிறேன். இங்க வந்து எல்லா இடமும், அதாவது அந்த காலத்துல இருந்து 87ஆம் ஆண்டுல இருந்து எல்லா இடமும் தமிழ் சோலை, அந்த சோலை, இந்த சோலைன்னு சொல்லி எல்லா இடமும் இருக்கு, எல்லாரும் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்க நான் இருக்கிற இடத்துல எத்தனையோ பேரை கேட்டு பார்த்தேன், இந்த பிள்ளைகளுக்கு ஒரு தமிழ கல்வி கட்டுறதோ, இங்க நான் வந்து இடம் பிடிச்சி தாரன், இதன் சுவாமிமார்கிட்ட சொல்லி ஒரு ஹோல் எடுத்து தாரன், அதை செய்வோம், அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இங்க இருந்து, ஆனா இங்க இருந்து பிள்ளை இங்க இருந்து 2-3 பேர் போய் படிச்சு பரிசுகளை போய் படிப்பிச்சு கொடுத்து கொண்டிருக்கிறோம் தமிழ. ஆனால் நாங்கள் இங்க செய்வோம் என்று சொல்லி எத்தனையோ பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன், ஒரு வரம் இல்லை. இல்ல ஒரு வரம் என்னன்னா இல்லை. தனியா ஒரு கை தட்டி ஓசை வருமா? இல்ல, 2 கை தட்டினா தான் ஓசை வரும். இதே ஒரு பரிச்சார்த்தமா செய்து பார்ப்போம்னு சொல்லி சில இயக்க போராளிகளோட ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்தது. இந்த மாவீரர் தினத்துக்கு நாங்கள் இந்த முறை யாரோ ஒருத்தர் ஹோலுக்கு போய் காசு கட்டி இல்லை, சரியா என்று சொன்னா மாவீரர் தினம் நடக்குமா இல்லையான்றதா இந்த விவாதம். உடனே அப்படி இல்லை இப்படி இல்லை அதெல்லாம் நடக்கும். கடைசியா நான் சொன்னேன், ஒவ்வொரு வருஷமும் யார் போய் ஹோலுக்கு செக் கொடுத்துட்டு வாரது, குறிப்பிட்ட ஒரு 1-2 பேர் தான் அதை செய்யணும். அதை செய்து அறிவிச்சதுக்கு பிறகு 10,000 பேர் கூடினோம். அந்த 1-2 பேராக நாம் மாற வேணும் என்றதா என்னுடைய சிந்தை. இப்ப பாருங்க, நீங்க தமிழ்ச்சோலை பிரான்ஸ்ல ஈழத்தமிழர்களால நடத்தப்படுதுதான். அவை என்ன வித்தியாசம் என்றால், முந்தின தமிழ் ஆர்வம் இருந்தது, பிறகு ஒரு இயக்க அடிப்படையில வந்துச்சுன்னா ஏதோ ஒன்றை காட்டி அதை ஒருங்கிணைக்கணும். நாமும் சில முயற்சியை செய்யலாம். இப்பதானே இன்றைக்கு 2 மணிக்கு வேண்டாம் ஒழிச்சிருந்து பாருங்க, சுடர் OVP கிளப் நான் என்னுடைய பாட்டுல சுடர்கலை பள்ளியை சேர்த்து கொண்டு 8 வருஷமா செய்கிறேன். ஒரு சத பணமும் வாங்குறது இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு 6 லெவல். சரி, இன்றைக்கு வேணா இருந்து பாருங்க. இதை கனவே கவனிக்கிறேன் இல்லைன்னு நினைக்கிறேன். இது பல ஆண்டுகள் தொடர்ச்சியா செய்யறது என்னுடைய ஆத்ம திருப்திக்காக. எனக்கு தெரிஞ்ச நான் பிள்ளையை சொல்லி 3ஆம் வகுப்பு தான் மாமா படிச்சுனான், நீங்கள் 6ஆம் 7ஆம் வகுப்பு எல்லாம் படிக்கிறீங்க, கட்டிக்காரர் வாங்குவோன்னு சொல்லி போட்டு சொல்லுவேன். ஆனா எழுத தெரியாத பிள்ளை 6 லெவல் போயிட்டுல ஒரு O லெவல் பரீட்சைக்கு தயாராகி வெளியில போயிடும். இது யாரும் ஆதரவு தரே இல்லை எனக்கு, சரிதானே? அப்ப தமிழ் பள்ளியுள்ள வகுப்பள்ளி இருக்கிறத விட கூட பள்ளியில் இதுக்கு வரையினம். இப்ப அது ஜூம் வழியாகத்தான் எனக்கு. முன்பு அப்படி இல்லை, முன்பு மண்டபத்துல தான் செய்து நாங்களாங்க. அது மாதிரி நான் சொல்றேன் என்றால், உங்களோட பகுதியில நீங்கள் இறங்கி நீங்க இன்னும் ஒருத்தர் தான் கேட்டு இப்ப தோல்வி அடைஞ்சிட்டீங்க. நீங்கள் போடுங்கோ. டேவிட் மாமா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 7-8 மணிக்கு இந்த இடத்துல உட்கார்ந்திருப்பேன், விருப்பமானவர்கள் வாங்கோ. சரி, இது முயன்றால் முடியும் என்றதான் என்னுடைய பக்கம். 2வது, அன்று ஃபாதரிடம் எல்லாரும் கேட்ட கேள்வி, இளைய பிள்ளைகள் தேவாலயங்கள்ல பங்கு பெற்றது இல்லை, தங்கட வீடுகள் உட்பட சொன்ன கரிசனைக்காகத்தான் மாற்று வழி அவர்கள் போக்குல நீங்கள் போக வேண்டும் என்றதான் அந்த 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 கதைக்காக சொல்லி இருந்தேன். இருந்தாலும் பரவாயில்ல, சில சிந்தனைகளை பேசிக்கொண்டோம். நல்லவை நடக்கட்டும். என்ன செய்யாதவர்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, அதை செய்பவர்களாக இனிமேல் நாம் மாற வேண்டும் என்ற புதிய திருக்குறளை சொல்லிக்கொண்டு நாங்கள் பெற்றோர் தெய்வத்துக்குள்ளோடு மகிழ்ச்சி தானே எல்லோரும்? சரி, நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஈஸ்வரன் அண்ணா. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். நான் இப்பதான் வணக்கம். வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம் என்று சொல்லிட்டு கண்ணால காணையில உங்களை. அப்படியா? நீங்க தான் வாழன் தான் வாரையில, எங்களுக்கு எல்லாம் வார என்ன மற்ற நிகழ்ச்சிகளுக்கு வார